सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा, जय जानकीकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सगल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் தசரதரை பற்றி அடியேன் கொஞ்சம் பேசணும். அதாவது தசரதரை பற்றி நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். தசரதருடைய பக்தியை மொத்தம் தனியாக எடுத்தோம்னா பாலகாண்டத்தில் ஆரம்பித்தா பாலகாண்டமே முடிய மாட்டேன்றது. ஏன்னா பிதரம் ரோச்சையாமாச அப்படின்னு சொல்லும்போது ராமர் நினைக்கலையா, தசரதர் நினைக்கலையா ராமர் தசரதர் நினைச்சிட்டாராம். அதனால தசரதருக்கு அப்படிப்பட்ட ஒரு திருட நிஷ்டையான பக்தி, பகவத் பக்தி. ஸ்ரீ ரங்கநாதனை வழிபட்ட குலம் தானே. பகவானை தன் குல தெய்வமாக வழிபடுபவர்களுக்கு குலத்தில் பகவானே அவதரிப்பான் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா? அதான், அதாவது பாலகாண்டத்தில் பார்த்தா இந்த பகவானே யாசகம் கேட்குறார். அவர் ஆடை ஆபரணங்கள்லாம் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறார். தசரதர் தீயதாம் தீயதாம் அன்னம்னு அன்னத்தை நிறைய வாரி கொடுக்குறார். அப்படி அன்னதானம் பண்ணுறார் யாகத்தில். எதற்காகனா பகவத் திருப்திக்காக. யாகம் யாருக்காக ஆராதிக்கிறார்? யாகங்களால் ஆராதிக்கப்படுபவன் யாருன்னா நாராயணன். அந்த பகவத் பிரீத்தியர்த்தமாக அப்படி சந்தோஷமாக தானங்களை வழங்குகிறார் தசரத சக்கரவர்த்தி. அப்படி யார் மனசையும் புண்படுத்தாமல் எல்லாரும் சந்தோஷமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக புன் சிரிப்போட சந்தோஷமாக தாராளமாக கொடுக்குறாங்களாம். எல்லாமே செல்வம் வேணும்னா வேண்டுத அளவுக்கு வாங்கிக்க, பொக்கிஷசாலையை திறந்து விட்டுச்சார். எல்லாத்தையும் எவ்வளோ தனம் வேணால் எடுத்து கொடுங்க தாராளமாக. தனங்கள் தானியங்கள் எல்லாத்தையும் கொடுங்க எவ்வளோனாலும். ஆடைகள் ஆபரணங்கள் எவ்வளோ கொடுக்க முடியும் கொடுங்க, யாருக்கும் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு தசரதர் கட்டளையிட்டு விட்டார் தன்னுடைய காவலர்கள், தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு. அப்போ தசரத கட்சியில் என்னென்னா தசரதர் எல்லாருக்கும் தானம் பண்ண சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ இவர்களும் டைரெக்டாக ஒரு பிராமணர் கேட்டாராம். இவர்கள்னா இவரை தானம் பண்ணுறாரு, சரி இவர் கொடுக்குறாரு தானம் பண்ணுறாருன்னா இவர் மூலமாக நிறைய பேர் கொடுக்குறாங்க, எல்லாரையும் தானம் வழங்க, எல்லாத்தையும் கவனிக்கிற வேலையே அவருக்கு சரியாக இருக்குது. தசரதருக்கு சாப்பாடு சரியாக போடுறாங்களா, எல்லாருக்கும் மனசு புண்படாமல் எதுவும் ஒரு சுடுசொல் சொல்லாமல் போடுறாங்களான்னு அப்படி கவனிச்சுன்னு வரதே ஒரு வேலையாக இருக்குது. அப்புறமா வஸ்திர தானம் நல்லா பண்ணுறாங்களா, ஆபரணங்கள்லாம் தானம் பண்ணுறாங்களா நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லாமல் அப்படின்னு பார்த்துன்னு வர்றாரு. அப்படி கண்காணித்து வரும்போது இவர்கள் ஒரு பிராமணர் கேட்ட உடனே ஒரு கடகத்தை கழட்டி கொடுத்தார். வந்தது யாருன்னா பிராமணன் இல்லை, சாக்ஷாத் பகவான்
ராமச்சந்திரமூர்த்தி. அப்போது கடகத்தை கொடுத்தனால் கடக லக்னத்தில் பகவானே அவதரித்தார் ராமராக அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மாதிரி அப்படியேப்பட்ட ஒரு பாகவதர் தசரருடைய பெருமையை சொல்லி மாளாது. விஸ்வாமித்திரர் தன் பாதுகாப்புக்காக ராமரை அழைக்கிறார். ஆனால் ராமர் தான் பாதுகாக்க வேண்டுமே என்பதற்காக ராமரை கொடுக்க மாட்டேன் என்கிறார். இதில் விஸ்வாமித்திர பக்தி வசத்தியா தசரத பக்தி வசத்தியான்னே சொல்ல முடியல. விஸ்வாமித்திரர் மகா ஞானி. அதனால தான் அகம் வேத்மி மகாத்மானும் ராமம் சத்திய பராக்கிரமம் சொல்கிறார். அவர் ஞான நிலையில் பார்க்குறார் பரமாத்மாவாக. மகாத்மான பரமாத்மா இங்கே சப்தம். ராமரை பரமாத்மான்னு பார்க்குறார். ஆனால் தசரதர் பிள்ளையாக பார்க்கிறார். அப்போது விஸ்வாமித்திரரே பிரம்ம ரிஷி ஆனாலும் சரி, அவர் நினச்சி தசரதர் அனுமதி இல்லாமல் ராமர் அழைச்சி போக முடியாது. ஏன்னா பக்தனிடத்தில் தான் பகவான் தன்னை ஒப்படைப்பான், ஞானிகளிடத்தில் கிடையாது. இவர் யோகீஸ்வரர், மகா ஞானி, இவர் பிரம்ம ரிஷி எல்லாம் இருக்கட்டும். ஆனால் பக்தனுக்கு தான் நான் என்றைக்கும் கட்டுப்படுவேன். பக்தன் அனுமதிச்சா நான் என்னை கொடுப்பேன், நான் வருவேன், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு தசரதர் சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு விஸ்வாமித்திரருக்கு. அப்போ வசிஷ்டர், குலகுரு வசிஷ்டர் சொன்ன பிறகு தான் தசரதர் ராமரை அனுப்ப சம்மதித்தார். ராமரோடு சேர்ந்து லக்ஷ்மணரையும் அனுப்புகிறார். எதுக்கான? ராமரை பாதுகாக்கணுமா, அதுக்காக லக்ஷ்மணர் கூட அனுப்புகிறார். அப்போ ராமர் இடத்துல எவ்வளோ பக்தி பாருங்க, எவ்வளோ வாத்சல்யம் பாருங்கள். ஒரு குழந்தைக்கு அப்பா பாசம் காட்டுறது இயற்கை. அதுபோல் ஒரு மனுஷனுக்கு பக்தின்றது பக்தர்களுக்கு இயற்கையாக இருக்கணும். அது செயற்கையாக ஒரு சாதனங்கள் பண்ணி, நீ இந்த சாதனை பண்ணு, அந்த சாதனை பண்ணு, ஆச்சார அனுஷ்டானம்லாம் கடைப்பிடிச்சு பக்தி வர்றதுன்றது செயற்கை. அப்படி கிடையாது. ஒரு குழந்தை இடத்துல வாத்சல்ய பக்தின்றது அதான். ஒரு குழந்தை இடத்துல ஒரு தாய் தந்தைக்கு எப்படி பாசம் வருமோ அது மாதிரி வரணும். அப்படி அதனால தான் பிள்ளையாவே போயிட்டார். யார்? இப்படியாப்பட்ட தானம் வழங்கக்கூடியவராக இருக்க, தன் கையில் இருக்கிற கடகத்தை யாருன்னா ஒருத்தர் எப்பா இந்த பிராமணன் நான் கேட்குறாரு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொக்கிஷாலே யாரோ ஒன்று எடுத்து கொடுக்கலாம்ல, அப்படிலாம் கிடையாது. தன்னிடத்துல கேட்டால் உடனே அவங்களும் இவங்களும் கை காட்ட மாட்டார். உடனே தன் கையில் என்ன இருக்குதோ உடனே அதை குத்துருவார் தசரதர். அப்படியேப்பட்ட ஒரு வதான்யன், தாராளமானம் படைத்தவர், கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய குலம். அப்படியேப்பட்ட சூரிய வம்சத்து தோன்றல், ஹரிச்சந்திர வம்சம். அது சிவி சக்கரவர்த்தியுடைய வம்சம். உடனே தன்னிடத்துல கேட்டால் யாராவது வேலைக்காரன் நிர்மாணித்து ஏதாவது மாம்சத்துண்டு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. சிபி சக்கரவர்த்தி தன் தொடையை அறிஞ்சு மாம்சத்தை அந்த புறாவுக்காக கொடுத்தார் இல்லையா. அக்னி பகவான் இந்திரன் தானே சோதிச்சாங்க, புறாவாகவும் கழுகாகவும் சிபி சக்கரவர்த்தியுடைய ராஜ்யத்தில். அந்த சிபி சக்கரவர்த்தி வம்சத்தில் பிறந்த ராமச்சந்திரமூர்த்தி அதான் இந்த வம்சத்தில் அவதரிக்குன்னே ஆசைப்பட்டு வந்தாராம். சூரிய வம்சத்து ராஜாக்கள்லாம் அப்படி இருப்பாங்களாம். தன் கேட்டால் தன் உயிரையே கொடுத்துருவாங்களாம் தானன்னு கேட்டால். ஒரு அலர்கன் என்ற அலர்கன் என்ற ராஜா ஒரு பிராமணனுக்காக தன் கண்ணையே கொடுத்தாராம். அப்படியேப்பட்ட ஹரிச்சந்திரனுக்கு என்னன்னா தன் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக ராஜ்யத்தை திறந்து சுடுகாடு காவல் காத்தார் இல்லையா ஹரிச்சந்திரன். அப்படியேப்பட்ட வம்சத்தில் வந்தவங்க இவங்களாம் ராஜ ரிஷிகள். ராஜாவாக இருப்பாங்க, ஆனால் ரிஷிகளாக இருப்பாங்க, பற்றற்ற மகாத்மா. ஏன்னா இவங்களாம் பரம பாகவதர்கள். இவங்க இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த அத்தனை ராஜாக்களும் ரங்கநாதனை குலதெய்வமாக வழிபட்டு வந்தவர்கள், பகவானியே. அப்படிப்பட்ட பரம் பாகவதர்கள், வைஷ்ணவர்கள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது தசரதர் அப்படி தாராள மனசோடு எல்லாரையும் வழங்கி கொண்டிருந்தார். அவருடைய ராஜ்யத்தில் எல்லாம் செழிப்பாக இருந்தது, மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போது தசரதரை புகழ்வதுனா தசரதருடைய பக்தியினால் ராமருடைய அனுக்கிரகம் அப்படி பரிபூர்ணமாக இருந்தது. அதனால தான் இவருக்கு பிள்ளையே கொடுக்காம இருந்தார் ரொம்ப நாளாக பகவான். 60,000 வருஷம் புத்திரன் தானே பிறக்கணும்னு ஆசைப்பட்டு தான். வேறு யாருன்னா மூத்த புத்திரனா வந்தால் மூத்த புத்திரனத்தில் தான் பட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு பாசம் காட்டாமல் போயிட போகிறாருன்னு சொல்லிட்டு தானே மூத்த புத்திரனாக பிறக்கணுக்காக அவருக்கு பல மனைவிகள் இருந்தாலும் அந்த மனைவிகள் ஒருத்திகள் கூட பிள்ளை பிறக்காதபடி பகவான் ஏற்பாடு பண்ணார். அது 60,000 வருஷம் பிள்ளை இல்லைன்னா அது பாபத்தினால இல்லை, அது பகவானுடைய அனுகிரகத்தினால. தானே பிள்ளையாக வரணும்னு ஆசைப்பட்டு 4 பிள்ளைகளாக அவதரித்தார். எல்லாம் பகவானுடைய திட்டம். அது ஒரு சாபமாக நினச்சி ஏதோ பாவம் பண்ணிட்டோம், அதனால தான் நமக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை அப்படின்னு அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பித்தார். அஸ்வமேத யாகத்தினால பாவம் போயிடும்னு நினைச்சார் யார்? தசரதர். அதுக்கு பிறகு பாவம் போன பிறகு தான் இப்போ நம்ம பவித்திரமாயிட்டோம். பவித்திரமான பிறகு இப்போ நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணால் புத்திரன் கொடுப்பான்றதுனால தான் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணார்.
முதல் பாபத்தை போக்குவதற்காக அஸ்வமேத யாகம் பண்ணார் தசரதர். அதுக்கு பிறகு புத்திரனை பகவானே புத்திரனாக வருவான்னு நினச்சி பார்க்கல இவர். நம்ம ஏதோ பாபத்தினால இவர் சாதாரண பௌதிகமாக நினச்சாரு. ஆனால் பகவான் ரங்கநாதனை உயிருக்கு உயிராக வழிபடுறாரு. ஆனால் பகவான் வருவான்னு இவருக்கு தெரியாது. ஆனால் பகவானத்தில் பக்தி அதிகம். ஆனால் ரொம்ப நாளாக புத்திரன் இல்லாததுனால புத்திர பாக்கியம் வேணும்னா நம்மளுக்கு இவ்வளோ நாளாக புத்திரன் இல்லையே, ஏதோ ஒரு பாவம் தானே, அந்த பாவத்தை போக்குவதற்கு அஸ்வமேதியாகம், ராஜாக்கள் பண்ணக்கூடியது அஸ்வமேதியாகம். அந்த அஸ்வமேதியாகம் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு பாவம் போயிடுச்சு. இப்போ நம்ம புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணால் உடனே பகவான் அவதரிப்பார், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுறார். அதனாலலாம் இல்லை. பகவான் பிதரம் ரோச்சையாமாச சர்வதா பிராப்சியதே. நீ யாகம் பண்ணி யாகம் பண்ணாகாட்டி போ. வசிஷ்டர் சொல்கிறார், நீ யாகம் பண்ணி யாகம் பண்ணாகாட்டி போ. உன் பகவான் நினச்சிட்டான் உனக்கு மகனாக பிறக்கணும்னு. அப்போ வசிஷ்டர் மட்டும் யாரும் எப்படி தெரியும்னா, வசிஷ்டர் பிரம்ம ரிஷி, ஜபதாம். அவர் ராமநாமத்தை அனவரதம் ஜபிக்கக்கூடியவர். எல்லாமே ராம் பக்தர்கள் தான். அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ராமாயணத்தில் பாகவதத்திலேயே அது பல தெய்வங்கள் பல அவதாரங்கள் வரும். ஆனால் ராமாயணத்தில் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே தெய்வம் தான், ராமன் மட்டும்தான். வேறு தெய்வம் கிடையாது. பரதெய்வம் யாருன்னா ராமன் தான். அதான் சொல்கிறேன், சர்வலோகசிய இஷ்ட தெய்வம் எல்லா லோகத்துக்கும். ராமர் காலத்தில் திரேதா யுகத்தில் ராமர் தான் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வமாக இருந்தாராம். தேவர்களுக்கு, கந்தர்கள், யக்ஷர்கள் எல்லாருக்கும் இஷ்ட தெய்வமாக யாருன்னா ராமர் தான் பிரீத்திகரமாக இருந்தாராம். அப்போ சர்வலோக பிரிய, சர்வலோகத்துக்கும் பிரியம் உள்ளவனாக இருந்தாராம் பகவான். சர்வலோக பிரிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தில். தேவர்களுக்கு, கந்தர், யக்ஷ எல்லாருக்கும் பிரியம் உள்ளனா ராமன் தான். தன் இஷ்ட தெய்வம் யாருன்னா ராமன் தான் சொல்லுவாங்களாம். அதுக்கு பிறகு அந்த ராமனை கிருஷ்ணனா வந்த பிறகு அப்புறம் கதை வேறு. ஆனால் ராம் பக்தர்கள் என்றைக்கு ராம் பக்தர்களாகவே இருந்தாருங்க, வேறு தெய்வத்துக்கு மாறல. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ராமாயணத்தில் பார்த்தா ராமரே தெய்வமாக இருந்தாங்க. அந்த ராம் பக்தர்களாக தான் இருந்தாங்க எல்லாமே. தசரதர் எல்லாம், கௌசல்யா எல்லாம். அப்போ தசரதர் பக்தி மட்டும் எடுத்து அனுபவிச்சுட்டு முடியுமான்ட்டு நான் பார்த்தா என்னால் முடியல. ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது அவ்வளோ தசரதருடைய ஆழ்ந்த மனசை நினச்சி பார்க்கும்போது அவருடைய பக்தி எல்லை காண முடியல. சரி, தசரதர் பக்தியாக முழுசாக சொல்லிடலான்னு பார்த்தா சொல்ல முடியல. என்னால் எழுதி பார்த்தா நோட்ஸ் எழுத முடியல. அவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்துட்டே இருக்குது. நான் தசரதர் பற்றி என்னடா இது எங்கடா போய் முடியாது. வால்மீகி பச்சை ஏற்றுனார் பாரு, அது அப்படியே ஃபஸ்ட்டு போக வேண்டியது தான் வேலை. அப்போ அதான் பெஸ்ட்டு. அப்போ அதனுடைய நுணுக்கங்களை, ஆழ்ந்த கருத்துக்களை யோசித்து பார்க்கும்போது எங்கேயோ போயிடும். அப்போ தசரதர் ராமர் பகவான் நினைச்சதுனால தசரதர் பிதரம் ரோசையாம், இவர் அப்பாவாடின்னு இவருக்கு புள்ள வேணுமோ இல்லையோ, பகவான் இவரை ரிசர்வேஷன் பண்ணிட்டார். அதனால் யாரும் புள்ளி அனுப்ப மாட்டேன்றார். 60,000 வருஷம் இவர் கோயில் குளம்லாம் ஏறி இறங்கி எத்தனையோ அஸ்வமேதியாகம் என்னென்னோ பண்ணி பார்த்தாரு. அப்போல்லாம் கூட என்னென்ன ஹிஸ்ட்ரிலாம் எத்தனையோ கிரியானுஷ்டானங்கள்லாம் பண்ணி பார்த்தாரு. புத்திரனை புத்திரனை பிறகு என்னென்னலாம் பண்ணி பார்த்தாரோ எத்தனையோ விரதங்கள்லாம் இருந்தார். அதுக்கெல்லாம் பகவான் புள்ளியே கொடுக்க மாட்டேன்ட்டார் தசரதருக்கு. ஏன்னா தானே புள்ளியாக வரணும் ஆசை. பித்தரம் ரோச்சையாமாசை, உனக்கு புள்ள வேணுன்றது இருக்கட்டும், எனக்கு அப்பா வேணும், அது நீ தான் அப்பா வேணும். யார்? தசரதர் தான் அப்பா வேணுமா. அதுக்கு ஆசைப்பட்டு, ஏன்னா அப்படியேப்பட்ட மகாத்மாவான் தசரதர். தசரதர் ராஜ்யத்தில் எல்லாமே செழிப்பான் தான். தசரதர் அப்படியேப்பட்ட ரிஷி, ராஜ ரிஷி, எதிலும் பட்டவராக இருந்தார். 10 திக்குங்களும் ரதம் சொல்லுமா தசரதர். இவருக்கு அவ்வளோ மரியாதையான். இந்திரனாக வந்தானா எழுந்து நிற்பானான் தசரதர் வந்தாருன்னா. இந்திரனை ஏன்னா சம்பராசுரனை வதம் பண்ணுறதுக்கு தசரதர் உதவி பண்ணியிருக்கார் இந்திரனுக்கு. ஏன்னா தசரதருக்கு இந்திரனால் ஆக வேண்டியதில்லை, இந்திரனுக்கு தசரதரால் ஆக வேண்டியது இருந்து தான் எத்தனையோ தடவை. அதனால் சண்டைக்கெல்லாம் அடிக்கடி என்னென்னா சூரிய வம்சத்து ராஜாக்களை தான் கூப்பிடுவானாம் இந்திரன். ஏன்னா தேவலோகத்தில் கஷ்டம்னா இவங்க போய் அதை அந்த பிரச்சனையை இவங்க போய் தீர்த்து வச்சுட்டு வருவாங்க. ஆனால் தேவலோகத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அயோத்தியில் உள்ள ரங்கநாதனை வழிபடுறது தான் இவங்க ஆசை உடையவர்கள். யார்? தசரதர் போன்ற ராஜாக்கள்லாம் அப்படியேப்பட்ட சூரியவம்சத்து ராஜாக்கள், சாதாரணமானவங்க கிடையாது. ஆமாம், அதனால தான் எவனுமே அயோத்தியை பிடிக்கணும்னு நினைக்கிறவன் யுத்தத்தினால பிடிக்க முடியாதான். தேவர்களே வந்தால் கூட அதான் சொல்கிறேன், தேவர்களே உதவிக்கு அழைக்கிறாங்க அயோத்தியில் உள்ள ராஜாக்கள்னா தசரதர்னா. அப்போ எப்படியாப்பட்ட ராஜாக்களாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பார்த்துக்கணும். சூரியவம்சத்து ராஜாக்கள் அப்படியேப்பட்ட வீரதீர பராக்கிரமசாலிகளாக இருந்தவர்கள். அதனால் இந்த தசரதருடைய பக்தினையும் பார்த்தா நம்பர் 1. அவரை மாதிரி பக்தி பண்ணவங்க யாருமே கிடையாது. ராமரை பிரிஞ்சா இந்த உலகமே சூன்யமாக போயிடுந்தா, சூன்யமாக போச்சு. அவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, இருட்டாகி போச்சு உலகமே.
ராமரை பார்த்த இந்த கண்கள் வேற எதையும் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சார். அதே மாதிரி கண்ணு போயிடுச்சார். கண்ணு சரியா தெரில. கௌசல்யா என்னை தொட, நீ எங்கே இருக்கிற எனக்கு தெரில அப்படின்றார் தசரதர். கண்ணு போயிடுச்சு. ராமரோட என் கண் பார்வையும் போயிடுச்சுன்றார். ராமரை பார்த்து இந்த கண்களால் வேற எதையும் நான் பார்க்க விரும்பலை அப்படின்ட்டார். அதுதான் தசரதருடைய பக்தி. அது மட்டும் போல உயிரும் போயிடுச்சு ராமரோடவே. ராமா ராமா ராமான்னு புலம்பி, கைகையை மகாபாதகி இப்படி பண்ணிட்டியாடி, ராமனை விட்டு என்ன பிரிச்சிட்டியே அப்படின்னு புலம்பி ராமா ராமா ராமா, இந்த அழகான முகத்தை மறுபடியும் எப்படா பார்ப்பேன் நான்? 14 வருஷம் பொறுத்து பார்ப்பவர்கள் மனுஷர்கள் என்று சொல்லாமா? அவங்களாம் தேவர்கள் அல்லவா உன்னை பார்ப்பவர்கள் என்று அப்படியே நினைச்சு விட்டார். 14 வருஷம் பொறுத்து ராமர் தரிசனம் அளிக்கிறார். தேவலோகத்திலிருந்து வந்து ராமரை பார்க்கிறார். பார்க்கும்படி ஏற்பாடு பண்றார் ராமர். சிவபெருமான் ஆயிஷ்ணு ராமரை தரிசனம் பண்ணி வைக்கிறார். சிவன் தான் தரிசனம் பண்ணி வைக்கிறார் குருவா இருந்து. தசரதர் சிஷ்யன் போல பரமாத்மாவாகிய பரபிரம்மமாகிய ராமரை தரிசனம் செய்து வைக்கிறார் சங்கரன், சிவபெருமான். அதான் இருக்கு ராமாயணத்தில். இதெல்லாம் காண கிடைக்குது. அப்படியே லட்டாக அனுபவிக்கலாம். கொஞ்சம் கம்பேரிசன். அது எதுவும் யுத்த காண்டத்துக்கு போயிடணும், டக்குன்னு பாலகாண்டத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும். அயோத்திய காண்டத்தில் போது பார்க்குது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ராமாயணத்தில் வியாக்கியானம் ராமாயணத்திலே எடுக்கணும். வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. போனால் மனசு ராம் பக்தி கெட்டு போயிடும். பாலில் கொஞ்சோண்டு புளிப்பு கலந்து போச்சுன்னா அது தயிராக தெரிஞ்சு போயிடுது இல்லையா பாலில். ஆமாம், எல்லாம் கெட்டு போயிடும். அந்த எசன்ஸ், அந்த லாக்டோஜன், அந்த இனிப்பு, அந்த பாலில் உள்ள லாக்டோஜன் போகக்கூடாதுன்னா அது கொஞ்சம் கூட அந்த புளிப்பு தன்மை எதுவும் படக்கூடாது. வேறு எந்த தெய்வத்தையும் கலக்கக்கூடாது. ராமாயணம்னா பியூரிஃபையான பியூரான ஒரு பால். அதில் எதையும் கலந்துட்டா கெட்டு போயிடும் பக்தி. ராம் பக்தினா ராமர் மட்டுமே அங்கே பரதெய்வமாக இருக்கணும். ராம பக்தியிலேயே தலைக்கணும். அப்படியேப்பட்ட தசரத சக்கரவர்த்தி பார்த்தா அப்படி இருந்தார். ராம பிரீத்திக்காக ராமர் அனுகிரகம் பண்ண நினைச்சார். அதனால தான் பிள்ளையை கொடுக்காம இருந்தார் 66 வருஷம். அது அனுகிரகம். இவர் என்னன்னா தன்னுடைய பாபம் நினைச்சார், கிடையாது. அப்புறம் புத்தகம்னா ரிஷ்யசுங்கர் மூலமாக. அப்போ ரிஷ்யசுங்கர் எதுக்காக பிரம்மச்சரியம் கேட்டதுன்னா ராமர் வரவுக்காக தான், நல்லதுக்காக தான். அங்க தேசத்துக்கு உலகத்துக்கு க்ஷேமம் ஏற்படணும்னா மகான்களை தங்களை ஒழிச்சிப்பாங்க. மகான்களை பிரகடனப்படுத்துறதே யாருன்னா பகவான் தான். ரிஷ்யசங்கர் என்ன பண்ணுறாரு, ஆசிரமவாசியாக இருக்கிறாரு. விபாண்டக மகரிஷிக்கு பணிவிடை செய்து கொண்டு வேதாத்தியனம் செய்து கொண்டு இருக்கிறார். எப்போதும் ஆசிரமவாசியா. இவரெல்லாம் தங்கள் தேஜஸை ஒழித்து கொண்டிருப்பார்கள். மகா தேஜஸ்வி. அப்படியேப்பட்ட தந்தைக்கு பணிவிடை பண்ணுறது அவ்வளோ விசேஷம். அதெல்லாம் பார்த்தா திரேதா யுகத்தில் பார்த்தா தந்தைக்கு பணிவிடை பண்ணுற விசேஷம். பரசுராமர் உதாரணமாக சொல்லுவார். நிறைய உதாரணம் சொல்லுவார். சகர மன்னர்கள் பிள்ளைகள் 60,000 பேர் தந்தைகளுடைய கட்டளை அனுசரித்து நடந்த அந்த விஷயத்துலலாம் நிறைய சொல்லுவாங்க. சூரியவம்ச ராஜாக்களே அப்படி இருப்பாங்க. தர்மத்தை படி வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ரிஷ்யசுங்கர் ஆசிரமவாசி. விபாண்டக மகரிஷினா அப்பாவை பணிவிடை பண்ணுறது வேதாத்தியனம் பண்ணி இல்லையா. அப்போ மகா தேஜஸ்வி ஆண் பெண்ணை பார்த்தது கிடையாது. உலக விஷயமே தெரியக்கூடாதுங்க. ரிஷ்யசுங்கர் மாதிரி தான் இருக்கணும். தெரிஞ்சாதாங்க ஆபத்து. எவ்வளோக்கு எவ்வளோ உலகத்தில் அறிவு வளருதோ மனசு கெட்டுப்படும். ராமர் விஷயத்தில் ஒருமுகப்படவே படாது மனசு. நம்ம வெளியே கேளிக்கல் இந்த டிவி பார்க்குறது, இந்த தனித்தனி சேனல்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் வேலை கொடுத்து வாங்கி அதெல்லாம் அதில் உள்ள மூவிஸு டிவி ஷோஸு பலதும் பார்த்து மனசை ரொம்ப கெடுத்துக்கிறாங்க. நான் நிறைய பார்க்குறேன் யூடியூப்பில். இதில் ஃபோன் வேறு கிடச்சிச்சா, டிவி வேறு வந்துடுச்சா, எல்லாம் ஃபுல்லாக லேப்டாப்பில் வேறு பார்க்குறாங்களா. சும்மா மனசை நல்லா கெடுத்துக்கிறாங்க, நல்லா கலங்கப்படுத்திக்கிறாங்க. எப்படிப்பட்ட அருமையான ராமாயணம் இருக்குது, திவ்யமானது. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் கலக்கக்கூடாது. ராமாயணம் இது என்ன அனுபவிக்கிறார், ராமாயணத்தை அனுபவிக்கிறான்னா முடியாது. ராமாயணன்றது ஒரு திவ்யமான ஒரு சரித்திரம். அது தசரதருடைய பக்தியை மட்டும் எடுத்து அனுபவிச்சா அவ்வளோ ஆனந்தமாக. ரிஷ்யசுங்கருடைய பக்தி பாருங்கள். பிரம்மச்சத்தை கெடுக்கல. அவரை புகழடைய செய்ய வேண்டும் உலகத்தில், அவருடைய புகழை உலகத்தில் பறைசாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ராமர் ரிஷ்யசுங்கரை அந்த வேசிங்க மூலமாக அழிச்சுன்னு வந்தது. எல்லாம் ராமருடைய சங்கல்பம். ஏன்னா ரிஷ்யசுங்கர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி ராமர் அவதரிக்கணுன்றது இருக்குது. ராமருடைய சங்கல்பம். அப்படின்னும் போது ஒரு பாட்டுக்கு ஆசிரமத்தில் உட்காந்துருந்தா எப்படி? அதெல்லாம் ரிஷ்யசங்கரை வர வச்சார். அங்க தேசத்தில் மழையை பொழிய வச்சார். எப்படியாப்பட்ட மகாத்மா ரிஷ்யசங்கர்.
அவர் கால் வச்சோடனே மழை துபு 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 துபுன்னு மழை. இப்போ மழை காலம், இப்போ மழை பொழியுது கரெக்டாக. அது மாதிரி மழை பொழிஞ்சதுன்னு 15 வருஷமா 10 வருஷம் 15 வருஷமா மழை இல்லாத சீமையில் அந்த அங்க தேசத்து ராஜா ரோமபாதன் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டானான். அந்த பாவத்தை போக்குவதற்காக ரிஷ்யசுங்கர் வரவழைக்கணும் பந்திரிகள்லாம் சொல்லும்போது, அப்போ எப்படி வரவழைக்கலாம்னு சொல்லி வேசிகள் மூலமாக வரவழைச்சார். வரவழைச்சோன்னு பார்த்தா திப்பு திப்பு திப்புன்னு மழை பெஞ்சிச்சு. காலை வச்சவொடனே மழையோடு வந்த ரிஷ்யசுங்கரே வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு அவர் ஒரு மான் வயிற்றுல பிறந்தவராம். அந்த ரிஷ்யம்ன்ற மான், ஸ்ருங்கம்னா கொம்பு, அந்த மான் போலவே கொம்பு உடையவராக இருந்தார். நெத்தியில் சின்ன ஒரு கொம்பு இருந்துதான், மான் கொம்பு. அதனால் ரிஷ்யசுங்கர்னு பேர் அவருக்கு. விபாண்டகமா ரிஷியினுடைய புத்திரனாக வளர்த்தார். அப்போ சாந்த என்ற தன் பெண்ணை ராமபாதராஜன் திருமணம் செய்து வைத்தார். ஆனாலும் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா இருந்தார் அவர். அப்படியே ஒரு நாள் பிரம்மச்சரியத்தை காப்பாற்ற முடியும். அப்படி ஒன்று மகா யோகீஸ்வரர். அப்படியேப்பட்ட மகாத்மான்னு அவரை வெளியே கொண்டு வந்ததே ராமர் தான், பகவான் சங்கல்பம் தான். அந்த வேசிகள் இல்லை, ரோமபாத அங்க தேசத்து ராஜா இல்லை, பகவான் சங்கல்பம் அப்படி இருந்ததுனால இவர்கள் மூலமாக இவர்களை கருவியாக வைத்துக்கொண்டு பகவான் அப்படி செய்தான். எதனாலனா இவர் புத்திரகாமேஷ்டி வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், ஜாபாலி, மார்க்கண்டேயர் போன்ற ரிஷிகள்லாம் அயோத்தியில் அடைஞ்சு அப்படியே அடையா இருக்க அவர்கள் எவ்வளோ கிரியானுஷ்டானங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரிஷ்யசுங்கர் விஸ்வாமித்திரர் மூலமாக இல்லை வசிஷ்டர் மூலமாக, பரத்வாஜர் மூலமாக, வேறு ஏதாவது ஜாபாலி மூலமாக, மார்க்கண்டேயர் மூலமாக ராமாயணத்தை பிரகடனப்படுத்திடக்கூடாதா? அதுனா வழிப்பறி செய்து கொண்டிருக்கிற பாதகங்களை செய்து கொண்டிருக்கிற வால்மீகி மூலமாக தான் ராமாயணத்தை பிரகடனப்படுத்தணுமா? அப்போதான் உலகத்துக்கு புரியும். பாவிகள் கூட என்னிடத்தில் நெருங்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், அவர்களை தனக்கு திருவள்ளுவர் அழைச்சிடணும் அப்படின்னு. ஒரு பாவி ஒரு பவித்திரமாகி பதித்த பாவன சீதாராமனு என்னை புரிஞ்சுக்கிட்டு அப்போ எல்லாரும் என்னை தேடி வருவாங்க இல்லையா? ஒரு பாவியாக வால்மீகி கூட பவித்திரமாகி வால்மீகி பிரம்ம ரிஷி ஆகி அவர் வாக்கால ராமாயணம் சொன்னால் அதுதான் அரங்கேற்றம் ஆகணும் அப்படின்னு தெய்வ சங்கல்பமாக இருக்கும்போது, அந்த காலத்தில் ரிஷிகளுக்கு பஞ்சமான வசிஷ்டர், பரத்வாஜர், அப்படியேப்பட்ட எவ்வளோ பேர் அங்கிரஸ் முனிவர்லாம் தேவலர்லாம் இருந்தாங்க. இவங்க மூலமாக ராமாயணத்தை பிரகடனப்படுத்தக்கூடாதா? அது என்ன வால்மீகி தேர்ந்தெடுத்தார் பகவான் தான். ஆமாம், ஒரு பாவி. இதெல்லாம் மகான்களுக்கு தெரியும். பிரம்மரிஷியாக வசிஷ்டர்கள்லாம் விஸ்வாமித்திரர்லாம் தெரியும். அவர் மூலமாக தான் ராமாயணம் பிரசித்தமாகணும். அப்போ தான் மக்கள் தான் பாவம் பண்ணிட்டோமே, நம்மளாம் ராமர்கிட்ட போகலாமா, ராமநாமம் சொல்லலாமா அப்படின்னு தயங்காது, தைரியமாக வரலாம். ஏன்னா வால்மீகி அப்படி இருந்தவர் தானே, மகா பாவியாக இருந்தவர், பவித்திரமானவர் தானே. நாரதரால், சப்த ரிஷிகளாலும் சொல்லுவாங்க சில பேர். ஓகே, அவர் ராமநாமம் சொல்லி பவித்திரமாயிருக்காருன்னா நாமளும் பவித்திரமாக கொஞ்சம் தைரியமாக வருவாங்க. அப்போ அகலி சாபம் மோட்சணமும் வால்மீகியுடைய கதையும் தான் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்குது. நம்மளும் பாவம் பண்ண சரி பரவாயில்ல, நம்ம பாவங்களையும் போக்கிக்கலாம் ராமநாமத்தினால, ராமாயணத்தினால அப்படின்னு தைரியம் கிடைக்குது இல்லையா ராமர் இடத்துல வரத்துக்கு. அதுதான் பகவானுடைய ஏற்பாடு. அது மாதிரி ரிஷ்யசுங்கரையும் பிரகடனப்படுத்தி அவர் மூலமாக புத்திரகாமேஷ்டியாகனா ரிஷ்யசுங்கருடைய பெருமை வரணும் இல்லையா? அப்போ விஸ்வாமித்திர வசிஷ்டர் போன்ற மர்ம ரிஷிகள் இருந்தால் கூட ஏன் ரிஷ்யசுங்கர் மூலமாக நிறைவேற்றினா? ஆமாம், ரிஷ்யசுங்கர் அப்படியேப்பட்ட அவர் தன்னை ஒழிச்சின்றார். அவருடைய பிரம்ம தேஜஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா உலகத்துக்கு. அதுதான். அப்போ அங்க தேசத்து ராஜுக்கும் சேமம், ரிஷ்யசுங்கரால் தசரதருக்கும் சேமம். புத்திரகாமேஷ்டியம் 4 புத்திரர்கள் அவதரித்தார்கள். இது முன்னாடியே வசிஷ்டருக்கு தெரியும். வசிஷ்டர் சர்வதா 4 புத்திரர்கள் உனக்கு பிறப்பாங்கன்னு வசிஷ்டர் முன்னாடியே சொல்லிட்டார். எல்லாம் தெரியும். ஆனால் பகவத் சங்கல்பத்தை அப்போ தானே அந்த புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணி வைக்கலாம் வசிஷ்டர்னா? அது கிடையாது. பகவான் சங்கல்பம் அப்படி கிடையாது. ரிஷ்யசுங்கர் மூலமாக தான் நடக்கணும்னு இருக்குது. அதுதான் சுமந்திரர் சொல்கிறார். சனத்குமார் என்ற மகரிஷி கிருதயுகத்திலே சொல்லியிருக்காரு எங்களை. இதுபோல் ரோமபாத ராஜாவாகிய அங்க தேசத்து ராஜாவாகிய ரோமபாதன் இடத்துல போனால் ரிஷ்யசுங்கரை அழைத்து மருமகன் ரிஷ்யசுங்கரை அழிச்சுன்னு தான் இந்த யாகம் நடத்தணும், அதுதான் தெய்வ சங்கல்பம் என்று சனத்குமார் சொல்லியிருக்காராம் சுமந்திரர் இடத்துல, தசரதருடைய தேரோட்டிய சுமந்திரத்தில். அப்புறமா தான் இது நடந்தது. இதெல்லாம் எல்லாம் பகவானுடைய திட்டம், ஏற்பாடு. ராவண வதத்துக்காக பகவான் அப்படி அவதரிக்கணும்னு பகவான் சங்கல்பிச்சிருக்கானா. இது பல ரிஷிகள் மூலமாக, சனத்குமார் மூலமாக. சனத்குமார் அடிக்கடி வைகுண்டத்துக்கு போயிட்டு சதா வைகுண்ட நிலையா ஹரிகீர்த்தன தத்பராக லீலாமிரத ரசோன்மத்தாக கதாமா அடிக்கடி வைகுண்டத்துக்கு போயிட்டு வரவர், வைகுண்டத்திலேயே வாசம் பண்ணவர். சனத்குமார் இடத்துல பகவான் நேரில் பேசுவார்.
அதனால தான் பகவானை தரிசனம் பண்ணதுக்கு போகும்போது ஜெய விஜயர்லேயே கீழே தள்ளிட்டாங்க. நாங்கள் அடிக்கடி வந்துன்னு போயின்னு இருப்போம், நீ தடையாக இருக்கிற, முதல் நீ கீழே போ அப்படின்னு சொல்லி தான் ஜெய விஜயரில் கீழே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நான் பகவானை பார்க்கறது எங்களுக்கு தடை கிடையாது பாரு. அதனால் சதா வைகுண்ட நிலையா, எப்பொழுதும் அவர்கள் சனத்குமாராதிகள் அடிக்கடி வைகுண்டத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்து நிற்பாங்க. வைகுண்டத்து அப்போ சதா வைகுண்டத்திலே வாசம் பண்ணாலும் வாசம் பண்ணிடுவாங்க சனகாதி முனிவர்கள், அப்படிப்பட்டவங்க. அப்போ சனத்குமாரர் பகவான் சங்கல்பத்தை கேட்டு தெரிந்து கொண்டு அதை சுமந்திர இடத்துல சொல்லியிருக்கார், அங்கே சபையில் சொல்லியிருக்கார், பல பேர் முன்னில் அது சுமந்திரர் கேட்டிருக்கார். சுமந்திரர் வந்து தசரதரோட பெரியவர். ஆமாம், சுமந்திரர் வந்து தசரதரோட பெரியவர். அவர் கிருதயுகத்திலிருந்தே இருந்திருக்கிறார். சுமந்திரர் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்திருக்காங்க. தீர்க்க ஆயுஷா நரா சர்வேன்னு அப்படி வாழ்ந்திருக்காங்க. சத்திய நிஷ்டையில் இருக்கிறவங்களால தீர்க்க ஆயுஷா வாழ முடியும். திரேதாயுகத்தெல்லாம் ஆயுஷ் அதிகம். அப்போ தர்மம் வந்து செழிப்பாக இருந்த காலத்தில் திரேதாயுகம் நடக்கும் போதே கிருதயுகம் போல இருக்குமா தர்மத்துக்கு 4 பாதங்களோட. சரி, அதெல்லாம் போகட்டும். அப்படி இருக்கும்போது இந்த புண்ணிய கதைகளை பேசும்போது மனசு எவ்வளோ தெம்பாக இருக்குது பாருங்க, உற்சாகமாக இருக்குது, கேட்க சொல்கிறதுக்கே ஆசையாக இருக்குது. அப்படின்னும் போது அப்போ தசரதர் நினைச்சு பகவான் அவதரிக்கல. பகவான் நினைச்சதுனால தசரதுக்கு பிள்ளை இல்லாத போது பிள்ளை ஏக்கம் அதிகமாச்சு. பிள்ளை ஏக்கம் அதிகமாகி இப்போ பிள்ளை பிறந்தாங்கன்னா அந்த பிள்ளை இடத்துல பாசம் அதிகமாக இருக்கும். அப்போதான் பக்தியை பெருக செய்வதற்காகவே நீண்ட நாட்களாக பிள்ளை இல்லாமல் பண்ணிட்டாராம் பகவான். எத்தனை விஷயம் வெளிவருது பாருங்க. இப்போ 60,000 வருஷம் புத்திரன் பிறக்காதுன்னா பகவான் சங்கல்பம் சொன்னேன். அடுத்தது பாருங்க, இப்போ என்ன, நான் ஏன் 60,000 வருஷம் 60,000 வருஷத்துல என்ன ஏக்கம் அதிகமாயிடும். பிள்ளைங்களை வச்சு நிறுவனம் பார்க்கும்போதுலாம் போறாமையா இருக்கும். ஆஹா, இவரெல்லாம் பிள்ளை கட்டிருக்கேன், நம்மளுக்கு மட்டும் பிள்ளை இல்லையே, இத்தனை மனைவிகள் கல்யாணம் பண்ணியிருக்கேனே, ஆனால் எனக்கு மட்டும் புத்திரன் கொடுக்கலையே பகவானே தேம்பி அழறாரு. ரங்கநாதங்கள் போய் அழறாரு. ஸ்ரீ ரங்கநாதங்கள் போய் அழுது புலம்பும் பொழுது பகவான் என்ன பண்ணார், என்னமோ கிரியானுஷ்டானங்கள், கோயில் குளம் இறங்குறது என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு. கடைசியில் அவருக்கு ஒரு புத்தி தோணுச்சு, அஸ்வமேத யாகம் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. பண்ணி பார்த்தார். அப்போ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணால் என்ன பண்ணணும், சுமந்திரர் ஐடியா சொன்னார், இதை பண்ணு, கண்டிப்பாக புத்திரம் பிறக்கணும். மகான்கள் சொன்னால் அதுக்கு உடனே நடக்கும், அதுபடி செய்யணும். உடனே ரிஷிசங்கர் வர வச்சார், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார். ஆள் தான் திவ்ய பாயாச சம்பூர்ணி. சரியா மாத்தது புது பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சினாராம் அந்த பாத்திரத்தை, பாயச பாத்திரத்தை. அழகாக சொல்லுவாங்க உபன்யாசம் பண்ணுறோம், புது பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சினாராம் அந்த பாயச பாத்திரத்தை. ஏன்னா அந்த பாயசம் தான் ராமர் இல்லையா, பகவான் இல்லையா, தேவ நிர்மிதம், தேவர்களால் அனுப்பப்பட்ட அந்த பாயசம், அந்த பூதமானது கொண்டு வந்து கொடுக்கறது இல்லையா, யக்ஞ பிரசாதமா, அதை அப்படி கட்டி பிடிச்சினாராம். ஆளுங்களும் அந்த தங்க பாத்திரத்தை, அந்த பாயச பாத்திரத்தை அப்படி கட்டி பிடிச்சினாராம். புதுசாக கல்யாணம் பண்ண ஒரு புது பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி எவ்வளோ ஆசையாக கட்டி பிடிப்பானோ அது மாதிரி கட்டி பிடிச்சினாராம் அந்த பாயச பாத்திரத்தை. பகவானே அவதரிக்க போறார். அந்த பாயசம் தான் 4 திவ்ய புருஷர்களாக தோன்றினார்கள். ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகுணர்கள். கௌசல்ய, சுமித்ர அவர்கள்லாம் வந்து ஸ்ரீதேவி, ஸ்ரீஹரி, கீர்த்தினா புகழ். இந்த புகழ் தேவதை லக்ஷ்மியுடைய அம்சமா கௌசல்ய. ஸ்ரீதேவி ஸ்ரீஹரி, வெட்கர் படக்கூடிய ஸ்ரீஹரின்னு ஒரு தேவதை இருக்கு, அந்த தேவதையுடைய அம்சமா. கீர்த்தினா கீர்த்தி தேவதை அம்சமா, புகழ் தேவதை, அந்த தேவதையுடைய அம்சமா கைகை. அப்படிப்பட்ட மகாபதிவிரதைகள் அவர்கள்லாம். கௌசல்ய, சுமித்ர, கைகை. நம்ம ஏதோ கதையாக சொல்லிடுறோம், அவங்களாம் தேவதைகள். அவங்களெல்லாம் அப்படிப்பட்ட தசரதரையே விஷ்ணுவுக்கு சமமாக சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி. அப்படிங்கும்போது எல்லாமே திவ்ய புருஷர்கள் தான். நம்ம சாதாரணமாக ராமாயணம் ஒரு மனுஷ காவியமாக பார்க்குறோம், கிடையாது, எல்லாமே தெய்வீகமானவர்கள். ராமாயணத்தை படித்தா தெரியும். அப்போ பகவான் சங்கல்பம் எப்படி இருக்க பாருங்க. 60,000 வருஷம் புத்திரன் கொடுக்காம இருந்தால் அவருக்கு ஏக்கம் அதிகமாகும், பக்தி அதிகம். இப்போ வந்து ராமர் இடத்துல பிறக்காத புள்ள பிறந்திருக்கான்னு சொன்ன ராமனை பார்த்த உடனே எப்படி கொள்ளக்கூடிய பிரியவண்டாங்க. இதுதான் பக்தின்னு பேர். இந்த பக்தி அதிகரிக்க செய்தான் பகவான் பக்தர்களுக்கு துன்பத்தை கொடுக்குறான். அது புரிஞ்சிக்கல. பகவானுடைய தேவை நீ உணரணும், பகவானுடைய தேவை அதிகமாக உனக்கு தெரியணும். அப்போ தான் பகவானுடைய வேல்யூ உனக்கு தெரியும். பகவானுடைய வேல்யூ இல்லாட்டி தெரியாமல் போய்டும் உனக்கு. சிம்பிளாக பகவான் கிடைச்சிட்டான்னா. அப்போ கிடைக்காத ரொம்ப நாளாக இப்போ கிடைச்சிதுன்னு சொன்னால் அதை என்ன பண்ணும், அதை பிடிச்சி வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணுன்ற எண்ணம் வரும் இல்லையா. அதுக்காக தான் பகவான் அந்த லீலைகளை புரிகிறான். அப்போ ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாமல் பண்ணுறாரு ராமர்.
அவன் புத்திர பாக்கியத்தை கொடுக்குறார். ராமரத்தில் அதிகமாக ரதிகர பிதுகு, அப்படிப்பட்ட பிதாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிரியமுள்ள புத்திரனாக இருந்தார். லக்ஷ்மணன் எல்லாத்துலையும் பிரியம்தான், எல்லாமே ராமர் தானே, பிரியம்தான். ஆனால் ராமரிடத்தில் ஒரு படி அதிகம்தான். ஒரு படியில் எத்தனையோ படி அதிகம், 100 மடங்கு அதிகமான பிரியத்துக்கு கொண்டவர் ராமர். அது முன்ன நடக்க வச்சு பார்ப்பாராம், பின்ன நடக்க வச்சு பார்ப்பாராம், பின்னழக பார்ப்பாராம், முன்னழக பார்த்து ரசிப்பாராம். மாடி மேலேருந்து ரதத்தில் வர்றது போது ராமர் அலங்கார புருஷனா வரும்போது அசகாயேஸ்வரனா கோதண்டபாணியா அப்படி வரும்போது வீரராகவன் விஜயராகவன் அப்படி பிரகாசிக்கும் போது ரதத்தில் புறப்படாகும் போது லக்ஷ்மணர் அப்படி கொடைபட்சம் வரும்போது சாமரம் வீசின்னு அந்த கண்கொள்ளா காட்சி, ரதங்கள் எல்லாரும் பூமாரி பொழிந்து கொண்டு அந்த அயோத்தியா வீதியில் வரும்போது மாடி மேலேருந்து பார்த்து ரசிப்பாராம். யார்? தசரதர். ராமருடைய அழகை பார்த்து அந்த கம்பீர புருஷனாக கோதண்டபாணியாக. அடேங்கப்பா, புலி மாதிரி நடக்கிறான், சிங்கம் மாதிரி நடக்கிறான், ரிஷபம் மாதிரி நடக்கிறான். ஒரு சமயத்தில் பார்த்தா கட்டில காளை மாதிரி நடக்கிறான், ஒரு சமயத்தில் அப்படி சிங்கம் பாஞ்சு வர மாதிரி வராராம், ஒரு சமயத்தில் புலி மாதிரி நடக்கிறாராம். அப்படி பார்க்கறதுக்கு அப்படி ராஜநடை போட்டு கம்பீரமாக அந்த அசகாயசுரனாக ஆஜானு பாகுவாக அப்படி ராமன் வரும்போது பார்க்கும்போது அதை பார்க்கணுமே, கண்கொள்ளா காட்சி. அதுக்கு தான் கண்களை படைச்சானா, அதை ரசிப்பாராம். மறுபடியும் போக வச்சு வர வச்சு ரசிப்பாராம். யார்? தசரதற்கு அந்த சுதந்திரம் உண்டு ராமரிடத்துல. அப்போது பாலகாண்டத்திலே பார்த்தா விஸ்வாமித்திரன் உடனே ஊனஷோடச வருஷமே ராமோ ராஜீவலோச்சனம். 16 வயசு கூட என் குழந்தை நிரம்பலையே, என் குழந்தை ராட்சசத்தில் சண்டை போட சக்தி இல்லையே அப்படின்னு புலம்புறாருன்னா அதில் எவ்வளோ வாத்சல்யம் இருக்குது பாருங்க. இது பக்தின்னு சொல்கிறதா புள்ள பாசம்னு சொல்கிறதா ஒன்றுமே புரியல. அந்த தசரதனுடைய பக்தி ஒன்றும் இல்லைங்க, கைகை இடத்துல புலம்புறாரு பாருங்க. அப்பா புலம்பலாது ராம பக்தி அப்படியே 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 மோரை கடைஞ்சி வெண்ணெயை அப்படியே தழுக்க அப்படியே எடுக்கிற மாதிரி அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படியே வால்மீகி அழகாக அப்படியே திரட்டி எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாரு பாருங்க. தசரதர் சொல்கிற வாக்கியங்கள்லாம் அப்படியே ராம பக்திமயமாக அப்படியே அப்படியே வெண்ணெயை திரட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாருங்க. சூப்பராக இருக்குங்க அது. அந்த தசரதர் புலம்பலாக தோணாது. என்ன ஒரே புலம்புறாருன்னா ராமரை பற்றி, ராம பக்தியில் எப்படி தெளிச்சிருக்கிறார், எந்த அளவுக்கு அடிக்கடி மூர்ச்சி அடைகிறார். அஞ்சலியும் குருமி கைகையின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வணங்குறாரு. ஒரு மனைவி காலில் விழுந்து வணங்குறாங்க. நான் ராமருக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு, நான் உயிரையும் தியாகம் பண்ணுவேன், மூர்ச்சி அடைந்து விழுவேன் அப்படி விழுறாரு. பலவீனம் அடைகிறாரு, எல்லாத்தையும் மறக்கிறாரு. இருட்டா தோணுது, பகல் வெடியக்கூடாதுன்னு தோணுது. ஒரு சமயத்தில் பறவை வெடியுமான்னு தோணுது. இவ முகத்தை பார்க்க முடியல. ராம பக்திக்கு அந்நியமானவள் அப்படின்னு நினைச்சவனே அடுத்த க்ஷணத்தில் அவளை எதிரியா நினைக்க தோணுது. ராம் யார்? தசரதற்கு. அப்படி பொழுது விடிஞ்சிடாதான்னு தோணுது ஒரு சமயத்தில், பொழுது விடியாக கூடாதுன்னு தோணுது ஒரு சமயத்தில். ஐயோ ராமரை பிரிய நேரிடமே, பொழுது வெடிஞ்சா நான் சத்தியம் என்ற பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேனே, ராமரை அனுப்பணுமே அப்படின்னும் போது மனசு கஷ்டமாக இருக்குது. 4 பேர் முன்னாடி பல பேருக்கு மதிப்பாக வாழ்ந்துட்டேன். 56 தேசத்துக்கு தேசத்து ராஜாக்களும் மதிக்க நான் வாழ்ந்துட்டேன். இன்றைக்கி எந்த முகத்தை வச்சு நான் அந்த ராஜாக்கள் முகத்தில் முழிப்பேன்? ஐயோ இவளுக்கு 2 வரம் கொடுத்துட்டேனே அப்படி துடிக்கிறார். ஒரு சமயத்தில் ராமரை பிரியணுமே நினச்ச உடனே அப்படியே உயிரே பிரிஞ்சு போகுது. அந்த உயிரே பிரியும் போது தான் மூச்சு அடைந்து விழுந்துடுறாரு. ராமரை பிரியணுமே நினச்சா மூச்சு அடைந்து அப்படியே மூச்சு அதுதான் வெளியே உயிர். அது ரெடியாக இருக்குதான் உயிர், எப்போ வேணாலும் இந்த உடலை விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குதான். அது ராமர் என்னன்னா கொஞ்சம் தக்க வச்சிருக்காரு அந்த உயிரை தசரதர் உடம்புல. மறுபடியும் மூச்சை தெளிகிறாரு. அடுத்த நிமிஷம் இவன் முகத்தை பார்க்குறனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருணாக பாம்பை என் பக்கத்தில் கொண்டு வந்து படுக்க வச்சுட்டேனே, இது எப்போ இருந்தாலும் விஷம் அது போய் பாலை வாத்து என் பக்கத்தில் படுக்க வச்சுனேனே, அது எப்போ இருந்தாலும் விஷத்தை கக்கத்தானே தெரியும் அப்படின்னு நான் அறியாமல் போய்விட்டேனே. அழகாக இருக்குது, பாம்புக்கு தான் வழவழன்னு அழகாக இருக்குது, அதுக்காக பக்கத்தில் படுக்க வச்சுக்கலாமா? ஒரு போடு போட்டால் அவள் தான் நம்ம உயிரியே வாங்கிட்டோம் இல்லையா? கைகைக்கு தான் அழகாக இருக்காங்க. கட்சியில் இப்போ விஷத்தை 2 பல்லில் 2 விஷத்தை கக்கிற மாதிரி அந்த 2 வரங்கள் என்ற விஷத்தை கக்கிட்டாலே என் உயிரே போக போதே இந்த விஷத்தினால் பாதிக்கப்பட்டு அப்படின்னு தசரதர் நினைக்கிறார். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அப்போது அவருக்கு அந்த பிராணன் ரெடியாக இருந்து தான் போயிட்டு இனிமேல் இந்த உடலில் இருக்க வேணாம் அப்படின்னு. அதனால தான் அடிக்கடி மூச்சு அடைந்தாராம். ராமர் நினைச்சா மூச்சு அடைந்தார். ராமர் பிரியணும் 14 வருஷமாக நினைச்சார், போயிடுச்சு. 14 நிமிஷம் என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. ராமன் காட்டில் கஷ்டப்படுவானே, எந்த ராட்சசங்கள்லாம் இருக்கக்கூடிய இடமாச்சேரா, புலி சிங்கங்கள் கோரமான மிருகங்கள் காட்டு மிருகங்கள் துஷ்டர்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடமாச்சு, காடுகளானது ராட்சசங்கள்லாம் ஓரமான ராட்சசர்கள் நிறைஞ்ச இடமாச்சு.
அந்த இடத்துல என் குழந்தை எப்படி பழிப்பான், எங்கே படுப்பான், சுகபோகமாக வளர்ந்தவனாச்சே. அப்படிப்பட்ட மேல் மாடியில் அவனுக்கு சாமரம் வீச, பல வேலைக்காரர்கள் சாமரம் வீச, அவனுக்கு செடிமார்கள்லாம் பணிவிடை செய்ய, அப்படி சுகந்தமாக அவனுக்கு சந்தனம் பூசி சுகந்த தைலங்களால் அவனு அலங்காரம் பண்ணி அப்படிலாம் பண்ணுவாங்களே, அவனுக்கு அபிஷேகம் பண்ணி அப்படியேப்பட்ட ஆராதனை பண்ணி அவனுக்கு நல்ல குளிப்பாட்டி நல்ல வஸ்திரபூஷணங்கள்லாம் கொடுத்து அப்படி திவ்ய புருஷனாக திவ்ய ஸ்கந்தத்தெல்லாம் அவனுக்கு பூசி சந்தனம்லாம் பூசி அப்படி ராஜபோகத்தோட செல்வமாக வளர்ந்தவனாச்சே என் குழந்தை. இன்னைக்கு காட்டில் போய் கஷ்டப்படணும்னா எப்படி, எந்த மர்த்தடியை தலையானையாக வச்சு படுப்பான், எங்கே போய் சாப்பிடுவான். அவனுக்கு பார்த்தா அறுசகை உணவு விதவிதமாக நான் தான் சமைச்சு போடுவேன். பல வேலைக்காரர்கள் சமையல்காரர்கள் காணலாம், நான் தான் சமைச்சு போடுவேன் ராமருக்கு. சரிப்பா, நம்மளுக்குள்ளே போட்டி வேணாம், நம்ம ஒரு நாளைக்கு நீ ஒரு நாளைக்கு நீ சமையல் செய்யப்பா, நீ ஒரு நாள் சமையல் சரி, ஆனாலும் ஒரே விதமான சமையல் வேணாம், நான் இந்த பலகாரம் செய்கிறேன், நான் இந்த பலகாரம் செய்கிறேன், அப்படி ருசி அப்படி பார்த்து செய்வாங்களாம். அப்படி தசரதர் சொல்றாரு, அப்படி அறுசுவை உணவை உண்டவனாச்சே, சுவையாக அப்படி கொண்டு கொடுப்பாங்களாம். அந்த பக்திக்கு மெச்சி பகவான் அந்த சமையல்காரருடைய சமையலை ரசிச்சு சாப்பிடுவாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி சாப்பிட்டவனாச்சே, சுகபோகமாக வளர்ந்தவனாச்சே, செல்வ மகனாச்சே, ராஜசௌக்கியங்களை அனுபவிச்சு. நீ திடீர்னு காட்டில் தருத்துனா அங்கே போய் எந்த பழங்களை காய்கனி கிழங்குகளை கிடைச்சா கிடைக்கும், ஒரு இடத்துல பழங்கள் ஒரு இடத்துல கிடைக்காது. அங்கெல்லாம் பார்த்தா விஷ ஜந்துக்கள் இருக்கும், பாம்பு மலைப்பாம்புகள்லாம் சுற்றி படுத்துன்னு இருக்கும். அதெல்லாம் இறகுகள்லாம் சிறகுகள் என்னது தழைகள், அந்த தழைகள்லாம் மூடப்பட்டு இருக்கும். போகிற வழியில் பாம்பு படுத்துருக்கும், திடீர்னு அது மெரிச்சிட்டா உடனே கடிச்சிடும். அப்போ அங்கே பாம்புகள்லாம் ஊர்ந்து செல்லுமே, இருட்டில் தெரியாதே. இருட்டில் நான் லைட்டாக போட்டுருக்கான் காட்டில், ஒரு விளக்கு கூட இருக்காது, தீப்பந்தம் எடுத்துன்னு தான் போகணும், ஜாக்கிரதையாக நடக்கணும். எங்கன்னா போகணுன்னா வரணும்னா எந்த சமயத்தில் எந்த மிருகங்கள் தாக்கமோ, காட்டு யானைகள்லாம் பயங்கரமாக இருக்குமா, காட்டு சிங்கங்கள்லாம் இருக்குமா, அதெல்லாம் சொல்கிறார். துக்க மதமனம்னு ராமரே சொல்கிறார். அப்படி துக்கம் நிறைந்து தான் மனம். அப்படி நினச்சி புலம்பும் பொழுது 14 அப்போ அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நினச்சி வருத்துறாரு. அது மட்டும் இல்லை, அந்த அழகான காலில் எழுந்தோடனே ராமன் முகத்தில் தான் முழிப்பார். அந்த ராம திவ்ய மங்கள விக்கிரகமான அந்த முகத்தை பார்க்க முடியாது, உன் முகத்திலே போய் விழிப்பேன். கைகை உன் முகத்தை பார்க்கும்படி நேரிடுமே, அந்த ராமனை பார்க்க முடியாமல் யாரையும் உனக்கு சொல்லி கொடுத்தா இது மாதிரி ஒரு சூழ்ச்சி அப்படின்னு புலம்பி கைகை திட்டில் அங்கே ராம பக்தியை வெளிப்படுத்துறார். பதமாக அனுபவிக்கணுங்க. அதெல்லாம் தசரதர் புலம்பல் கிடையாதுங்க, அவ்வளவும் பக்திங்க. அப்படியே அந்த அந்த தயிரை கடைஞ்சி அந்த அடையாடியாக வெண்ணெயை திரட்டி எடுத்து தர மாதிரி இந்த வால்மீகி நம்மளுக்கு அப்படியே லட்டா அந்த தசரதனுடைய புலம்பலில் அவ்வளோ ஆழ்ந்த பக்தி நிறைஞ்ச பக்தியை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்லோகமாக படித்து பார்த்தா முக்கியமான கட்டம் அது. அப்படி இருக்கும் அந்த தசரதர் புலம்பல் கைகை இடத்துல ரொம்ப முக்கியமான கட்டம். பக்தி வராதவங்களுக்கெல்லாம் மனசு உருகிடும், பக்தி வந்துடும். அனுபவித்து படித்தவங்களுக்கு பாலகாண்டத்திலேயே விஸ்வாமித்திரத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எத்தனை காரணங்கள் சொல்கிறார். ராஜீவ லோச்சனகா, சாயங்காலமான கண்ணு சொருகிடும் அவனுக்கு, அவன் தூங்கிடுவான். அந்த ராட்சசர்கள் கபட யுத்தம் செய்யக்கூடியவர்கள் நடுராத்தில் சண்டை கபடமாக குழந்தைய உதம் பண்ணிடுவாங்களே, என் குழந்தை போயிட்டானே நான் என் குலமே அழிச்சிடுமே, என் குழந்தை தானே எனக்கு, என் ராமன் போயிட்டானே என் உயிரும் போயிடுமே ராமன் பின்னாடி, அதனால் என் ராமனை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றார் விஸ்வாமித்திரத்தில். யார் தசரதர் அப்படியே சொல்கிறாரு. ஸ்லோகங்களை படிச்சு பாருங்க, எத்தனை தடவை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு பாருங்க விஸ்வாமித்திரருக்கு, ராமரை கொடுக்க மாட்டேன்றதை. அப்போது 14 வயசு அவனுக்கு பத்தாது. அதே மட்டும் இல்லாமல் சாயங்காலம் தூங்கிடுவான், அதுக்கு மேலே அவனால் சண்டை போட முடியாது. குழந்தை பையன், அஸ்திர பயிற்சி இல்லாதவன், சின்ன பையன், அறியாதவன், எத்தனை விதமாக சொல்கிறாரு பாருங்க. ராமரை அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறதுக்கு எத்தனை காரணங்கள் சொல்கிறார். அந்த காரணங்களை தேடுறாரு. விஸ்வாமித்திரரை அனுப்ப மாட்டேன்னு அவ்வளோ பாசம், அவ்வளோ பக்தி. ஏன்னா ராமன் என் குழந்தைய பாதுகாக்கணுமே, அதுக்காக என் உயிரை கூட நான் வேணா சண்டை போடுறேன், என் உயிரை பணைய வைக்கிறேன், ஆனால் ராமன் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற விஸ்வாமித்திரத்தில். அப்போ தன் உயிரை கொடுத்தாது ராமனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அந்த தெய்வம் அப்போ தசரதரை விட்டு கொடுப்பாரா? அந்த தெய்வம், அந்த ராமன்ற தெய்வம் தசரதத்தில் எவ்வளோ பக்தி வச்சிருப்பார். அப்படி இருக்கும்போது என் தெய்வம், எங்கள் அப்பா எனக்காக உயிரே கொடுக்க துணிஞ்சு
என்னை அனுப்ப மாட்டேன், நான் வேணா ராட்சத்துக்கு பலியாகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த அப்பாவுடைய சத்தியத்தை காப்பாற்றி நான் காட்டில் ஏன் கஷ்டப்படக்கூடாது? எங்கள் அப்பா தசரதனுடைய சத்தியத்தை காப்பாற்றுறது என் கடமை மட்டும் இல்லாமல் என் பக்தன் எனக்காக செய்யும்போது அதை விட பன்மடங்கு நான் செய்தால் தானே எனக்கு பெருமை. அவன் செய்யலாம் கூட பக்தன் என் சின்ன பரிவு காட்டால் கூட நான் செய்வேன். கதஞ்சித்து உபகிருதன் ஏகேன துஷ்யதி, ஒரே ஒரு உபகாரமானோட நான் இப்படி உயிரியே கொடுக்க துணிஞ்சு அப்படிப்பட்ட தசரதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? ஏன் அவருடைய சத்தியத்தை நான் காப்பாற்றக்கூடாது? ஏன் கைகை கேட்ட வரத்தை நான் நிறைவேற்றக்கூடாது? எங்கள் அப்பா தான் நிறைவேற்றணுமா, நான் நிறைவேற்றக்கூடாதா? அப்படின்னு காட்டில் போய் ராட்சர்களால் ரத்த காயம் ரணகாயம் படவும் நாகாஸ்திரத்தில் பிரம்மாஸ்திரத்தில் மூச்சு அடையவும் தயாராயிட்டார். என்ன தசரதனுடைய வாக்கியத்துக்கு கட்டுப்பட்டு தசரதர் சத்தியசந்திரனாக நிலைக்க வைத்த பிறகு அவரை ஒரு வார்த்தை மக்கள் பழிக்கக்கூடாது என்பதற்காக, அவரை சத்தியத்தில் நிலைக்க வைப்பதற்காக தான் ரத்தகாய ரணகாயப்படவும் தன் மனைவி சீதை இழக்கவும் எல்லாம் நடக்கும் தெரியும். லக்ஷ்மணதையே இழக்கணும், தன் உயிரையே பணைய வச்சு கூட நான் தசரதனுடைய வார்த்தை, தசரதர் கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்றியே தீர்வேன். அப்புறம் தசரதத்தில் இவருக்கு கருணை அதிகமா, பக்த வாத்சல்யம் அதிகமா, இல்லை பகவானுக்காக தன் உயிரை தியாகம் பண்ண தசரனுடைய பக்தி வசத்தியா அப்படின்னு சொல்லவே முடியாது. ரெண்டுமே வசதியாக இருக்கும். ஆனால் ராமர் பார்த்தா இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சார்னு தண்டகாரத்தில் பார்த்தா தெரியும். அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சார். 14 ராட்சஸில் வதம் பண்ணும்படி அவரில் சண்டை போட்டு ரத்தகாய ரணகாயம் அங்கேயும் ஆனார். வானரில் போய் சரணாகதி அடைஞ்சார். சீதையை நனைஞ்சு புலமுந்து அங்கங்கே அவஸ்தப்பட்டது. அப்போ வாலியை வதம் பண்ணும்படி நேர்ந்தது. சுக்கிரனிடத்தில் சரணாகதி அடைஞ்சது. சுக்கிரன் பரீட்சை பண்ண அந்த பரீட்சைக்கு உட்பட்டது. அது பிறகு என்னன்னா அவர் சீதையை நினைச்சு புலம்பி அழுது. இந்த துன்பங்கள்லாம் ஏற்படும் தெரியாதா? காட்டுக்கு அடப்படலைன்னா அயோத்தியில் சுகமாக இருந்திருக்கலாம் இல்லையா ராமர்? காட்டுக்கு ஆரம்பிச்சது தசரதர் சொல்லலை. முன்னும் நல்லா புரிஞ்சுங்க. கைகை தான் சொன்னான், தசரதர் சொல்லவே சொல்லலை. காட்டுக்கு போன்னு சொல்லலை. ஆனால் தசரதர் இந்த நிலைக்கு எப்படி சொல்லுவார்? சொல்ல எப்படி மனசு வரும்? தன் பிரியத்துக்கு உகந்த ராமன் தன் தெய்வமாச்சு, தன் குழந்தையாச்சு. தெய்வமாக பார்க்கல, குழந்தையா பார்க்குறார். அப்படி ஒரு பக்தி. அப்போது அது எப்படி விட்டு கொடுக்க முடியும் ராமனை அப்படின்னு நினைக்கும் போது அடேங்கப்பா. அப்போது இதில் ராமனுடைய பக்த வாத்சல்யம் வசதியா, தசரனுடைய பக்தி வசதியா சொல்லவே முடியாது. ரெண்டுமே போட்டியாக இருக்கும். பார்த்தா தசரதர் என்னன்னா சொல்லல, நீ காட்டுக்கு போ அப்படின்ட்டு நான் எப்படி சொல்லுவேன்னு. அதுபோல் சத்தியத்துக்கு அதுபோல் ராமா நீ 14 வருஷம் காட்டுக்கு போனோடனே மூச்சு அடைந்துட்டார். ராமான்னு சொல்லிட்டு விழுந்துட்டார் தசரதர். கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டார். அந்த காட்டுக்கு போன 14 வருஷம்னோடனே ராமரை விட்டு பிரிவுன்னொடனே உயிரே போகிறதுக்கு தயாராக இருந்துதான் அந்த உடம்புலேருந்து. அப்படி உடனே மூச்சு அடைந்து விழுந்துடுவார். மூச்சே இருக்காது. அப்போ தண்ணி குத்து இது பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஆஸ்வாசப்படுத்தி மறுபடியும் பிராணனை உடம்புல வர வைப்பாங்க. உடம்புல பிராணனை மறுபடியும் வர வைப்பாங்க. இந்த டாக்டர்லாம் ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அந்த மாரில் தட்டி குத்துன்னு குத்தி மாரில் அவருக்கு அந்த ஃபஸ்ட் எய்டு வர வைக்க மாட்டாங்க. மூச்சு வர வைக்க மாட்டாங்க. அது மாதிரி வர வைப்பாங்களாம். யார்? தசரதருக்கு அடிக்கடி அப்படி மூச்சு அடைந்து போயிட்டு வரோம். ராமர் பிரிவுனே உடனே உயிர் பிரிஞ்சிடுமா அந்த உடம்பு விட்டு. அந்த நிலையை அடைஞ்சிட்டார். கௌசல்யா அப்படி அடைஞ்சிட்டா 2-3 சமயத்தில். அப்புறமா தான் ஆஸ்வாசப்படுத்தி அவரில் ஏதோ அந்த உடம்பு அந்த உயிர் மட்டும் தக்கிடுது. உடம்புல எந்த சத்தும் கிடையாது. அவங்களுக்கு உடம்பை பற்றி சிந்தனையே கிடையாது. அப்படி ராமரை பிரிஞ்சு எத்தனையோ நாள் பட்டினியும் பசியமாக கௌசல்யா இருந்திருக்கா. அப்படி தசரதர் உயிரே போயிடுச்சு. அப்படி ராமருடைய பிரிவு 14 வருஷம்னே பெருசாக அவங்களுக்கு அது தாங்கிக்க முடியாது. அது ஹார்ட் அட்டேக்காக வந்துடும் அவங்களுக்கு. சொல்கிறேன் இல்லையா, அந்த மூச்சு அடைந்து விழுந்துருவாங்க. அந்த பிரச்சனையை தவறி போயிடும் அவருக்கு, தசரதருக்கு. அடிக்கடி நிகழுது இது ராமாயணத்தில் பார்த்தா. இது மாதிரி பக்தி யாருங்க பண்ண முடியும் இன்றைக்கி? இதில் அல்ப பக்தி நம்மளுக்கு கிடைச்சா கூட அதெல்லாம் சொல்ல நம்மளால பக்தி பண்ண முடியல. இப்படிப்பட்ட பக்தி பண்ண தசரதரை பற்றியாவது நம்ம நிறைய பேசலாமே. அந்த தசரனுடைய அனுகிரகம், அந்த மகாத்மாவுடைய அனுகிரகத்தினால கொஞ்சம் நெஞ்ச பக்தியாக நம்மளுக்கு வரும் இல்லையா? இதை பற்றி பேசுகிறதே பக்தி தானே, ராமாயணத்தை பற்றி. அப்போது அந்த மூர்ச்சி அடைந்த நிலையில் போகிறாருன்னா அப்போ கைகையை பிரிய காரணாத், கைகைக்கு பிரியம் செய்யணுன்ற விருப்பத்தோட பித்ரு நிர்தேச காரணம், அப்பாவுடைய கட்டளை என்ன, அது அப்பாவுடைய கட்டளையை எடுத்துட்டார் இவர். ஏன்னா கைகையை அப்பா இதில் சொல்கிறார். அப்பா சொல்ல முடியாமல் தவிக்கிறார். ஆனால் அப்பாவுடைய கட்டளை தான் அது. அதனால் அதை எடுத்துட்டார். ஆனால் அப்பா சொல்லலை.
தசரதன் சொல்லவே சொல்லலை, நீ காட்டுக்கு போன்னு சொல்லவே சொல்லலை. நல்லா பாருங்கள் ராமாயணத்தை படிச்சு, வால்மீகி ராமாயணத்தில் சொல்லலை. ஆனால் பிதா அதுதான் நினைக்கிறார், அவர் மனசு சங்கல்பம் புரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றுறார் ராமர். அப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்பா நினைச்சதை செய்கிறவன் தான் உத்தம புள்ளியான். இது பாகவத்திலே வருது. பூரு சக்கரவர்த்தி சொல்கிறார், அப்பா நினைச்சதை செய்கிறவன் உத்தமன், அப்பா சொன்னதை செய்கிறவன் மத்தியமன், அப்பா சொன்னதையும் செய்யாதவன் அவன் அதமன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்பா நினைச்சதை சத்தியத்தை காப்பாற்றணும், ஆனால் பிள்ளைய பெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. சத்தியத்தை காப்பாற்ற தான் முக்கியம் இப்போது. ஏன்னா அப்போ சத்தியசந்தனா ஆக்க வைக்கணும். இல்லை மக்கள் எல்லாம் நிந்திப்பாங்க, இப்படியாப்பட்ட ஒரு தர்ம ராஜாவாக இருக்கக்கூடிய இவரே சத்தியத்தை மீறிட்டாருன்னா அது பெரிய அவமானம். அது சூரிய வம்சத்து ராஜாக்களுக்கு பெரிய அவமானம். ஏன்னா ஹரிச்சந்திர வம்சத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய அவமானம் அது. ஹரிச்சந்திரன் எப்படி சத்தியத்தை காப்பாற்றினார் அப்படி இருக்கும். அதான் சத்திய தர்ம பாஷைன்னு சம்யதா, அந்த தர்ம பாஷத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தார் தசரத சக்கரவர்த்தி. அப்போ அந்த சத்தியத்தை அவரை சத்தியசந்தனா ஆகுவதற்காக ராமர் காட்டில் கஷ்டப்பட தயாரானார். ஏன்னா அப்படியேப்பட்ட எங்கள் அப்பா இல்லையா, அப்படியேப்பட்ட பக்தர் கூட சொல்ல மாட்டார் எங்கள் அப்பா, எங்கள் பிதான்னு தான் சொல்கிறார் அவர். எங்கள் போனார் என் பக்தர்னு எங்கேயுமே சொல்லலை. ஆனால் என் பிள்ளை நீ சொல்லும்போது நான் பிதரம் ரோச்சு ஏமாசன்னு ஆசைப்பட்டு வந்ததாச்சு. பின்ன நான் இப்போ பக்தன் நான் சொல்லிப்பேன், எங்கள் அப்பான்னு தான் சொல்லிப்பேன். அதுதான் அவருக்கு ஆசையாக. பிதரம் ரோச்சம்னா ஆசைப்பட்டு அப்பாவை ஏற்றுக்கணும். எனக்கு அப்பா ஓணும், இப்படியாப்பட்ட அப்பா ஓணும், என்னை பார்த்து என்னை கவனிக்கிற அப்பா ஓணும், செல்லமாக வளர்க்குற அப்பா ஓணும், எனக்காக கவலைப்படுற அப்பா ஓணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தாராம் ராமர். அதனால தான் அந்த தசரதற்காக நான் காட்டில் இவ்வளோ துன்பங்கள், சீதை இழக்க நேரிடும், உடம்பு ரத்த காயம் பட நேரிடும், பல துஷ்ட ஜந்துக்களால் பாதிக்கப்பட நேரிடும், சீதை விட்டு பிரிஞ்ச அல்லாட நேரிடும், ராட்சர்களால் துன்புறுத்தப்பட நேரிடும். இவ்வளோ துன்பங்கள் உண்டாகும் தெரிஞ்சே தான் தசரதற்காக, தன் பக்தனுக்காக, தசரதருடைய அவர் வாத்சல்ய பக்திக்காக எல்லாத்துக்கும் தயாரானார். அந்த 14 வருஷம் கஷ்டப்பட தயாரானார் ராமர். அதை தயார்படுத்தி கொண்டார். அதுக்காக ராஜ உடைகள்லாம் கழிந்து மான் தோல் மறுபடி உடுத்தி கொண்டு ஒரு காட்டுவாசி மாதிரி காடாக திரியத்துக்கு ஒப்புக்கொண்டார். துன்பப்பட தயாரானார். இந்த இயற்கை சூழ்நிலைகளில் அங்கங்கே கொசுகள் கடிக்கும், புழுக்கள் கடிக்கும், துஷ்ட ஜந்துக்களால் பாதிக்கப்படுவோம், ராட்சசம் வருவான், கந்தரம் வருவான், எவனோ வருவான், அவங்களெல்லாம் சமாளிக்கணும்னா ஆமாம் எங்கள் அப்பாவுக்காக நான் செய்வேன். பிதிர்வச்சன கௌரவாத், அப்பானுடைய வார்த்தையை சத்தியமாக்குவதற்கு கௌரவத்துக்காக எல்லாத்தையும் செய்வார் ராமர். இவ்வளோ கஷ்டப்பட்டதும், செய்தியை பிரிஞ்சு கஷ்டப்பட்டதும், அங்கே போய் ராட்சர்கள் வதம் பண்ணதும், ராட்சர்களால் துன்புறுத்தப்பட்டதும் எல்லாம் தசரதற்காக, தசரத சத்தியத்தில் நிலைக்க செய்வதற்காக எவ்வளவு செய்தாராம். அப்போ ராமனுடைய கருணை பெருசா, தசரதனுடைய பக்தி பெருசா? யோசிச்சு பாருங்க. நான் சும்மா ஓரளவு சொல்லிட்டேன், புட்டு பாருங்கள், அப்படியே புட்டு வைக்கணும்னா வச்சுங்களேன், தசரதர் புலம்புல போய் பார்க்கலாம். அயோத்தியா காலத்தில் அப்படி புலம்பி தள்ளியிருப்பார். ஆரம்பத்துலேருந்தே தசரதர், இப்போது பரத சத்ருகன் போனதுலேருந்தே தசரதருக்கு ஒரு அசுபகுறி தெரிஞ்சுதான். அசுபகுறி தெரிஞ்சுன்னா ராமர் விட்டு, அது கூட எதுக்காகனா ராமர் விட்டு பிரிய நேரிடுமே அப்படின்ற ஒரு கவலை தெரிஞ்சுது. நான் உயிர் பிரிய பிராணத்தை, ஏன்னா நான் மரணம் அடைந்தாலும் அடைஞ்சிடலாம், அதுக்குள்ளே ராமர் பட்டாபிஷேகம் பண்ணிடணும். ராமரை கண்கொள்ளா காட்சியாக ராஜ்யத்தில் பார்க்கணும் ஆசை யாருக்கு? தசரதருக்கு. அது மக்கள் அபிப்பிராயத்தை கேட்குறேன். மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னவோ மழை பெய்யக்கூடிய மேகத்தை பார்த்து மயில்கள்லாம் குதுகலிக்கிறது போல இவங்களுக்கு குதுகலிக்கிறாங்களாம் மக்கள்லாம். அப்படியே வருது, வால்மீகி வர்ணிக்கிறார். அப்போது இதுக்கு ஆசைப்பட்டு தான் அவர் என்ன பண்ணுறார், ராஜ்யத்துக்கு சீக்கிரமாக யாருக்கும் தெரியும், யார் குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறது ரொம்ப அவசரம். கேகை தேசத்துக்கு கூட ஒரு விஷயத்தை அனுப்பலை. மிதில் மன்ன யார் ஜனக மகாராஜா இப்போ சம்மந்தி, அவங்களுக்கு விஷயம் தெரிவிக்கணும், அதெல்லாம் வேணாமா யாருக்கும். பரதன் தன் பிள்ளைங்களாச்சேப்பா, பரதன் தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்களாச்சே பரத சத்துக்கணும், அவங்க கூட வேணாமா. ராமருக்கு முதல் பட்டாபிஷேகம், என் உயிர் பிரித்துக்குள்ளே ராமரை பட்டாபிஷேகம் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னா, என் குழந்தைய பார்த்துடணும், என் குழந்தைய ராஜ்யத்தில் பார்க்கணும் ஆசை. ஏன்னா அபச குணங்கள் ஏற்படுது, அதுக்குள்ளே ஏதாவது வந்துருச்சுன்னா, ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா உடனே ராமன் பட்டாபிஷேகம் பண்ணணும் அவசரப்படுத்துறார். உடனே தீர்மானிக்க, உடனே ஆலோசனை சபை, அவசர ஆலோசனை சபை கூட்டி உடனே மறுநாளே பட்டாபிஷேகம் கரெக்டாக நல்ல நாளாக அமைஞ்சிருக்கா நீ பார்த்தா. உடனே இதான் சரியான நேரம் சொல்லிட்டு உடனே ஏற்பாடு பண்ணுறார். நைட்டோட நைட்டாக
இந்த கூனியானவள் மந்திரம் வந்தா பாரு, குடும்பத்தை கலைக்கிறதுக்குன்னு இது மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. இது மாதிரி கூனிக்கள் நிறைய பேர் இருக்காங்க. மந்திரி வந்துட்டான், எல்லாம் பகவானுடைய திட்டம். இவ்வளோ அவசரமாக எதுக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணணும்? அதுவும் பரதன் சத்ருகனா அங்கே இருக்கும்போது. அதுவும் பார்த்தா உங்கள் கைகையை உன்னுடைய அப்பா யாரையுமே கூப்பிடல. என்ன இது? ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும்னா யுவராஜ் பட்டாபிஷேகம் எவ்வளோ பெரிய விஷயம் அது. உலகத்துக்கே சக்கரவர்த்தியினுடைய அடுத்த ஸ்தானத்தில் யுவராஜா பட்டாபிஷேகம் அப்படின்னா எப்படி கோலாகலமாக நடத்தணும் இல்லையா? சிம்பிளாக கிட்ட இருக்கவங்களை மட்டும் கூட்டுக்கிட்டு மறுநாளில் பார்த்தா பட்டாபிஷேகம். அப்போ இது சூழ்ச்சி தானே அப்படின்னு மந்திரையை சொல்லி மனசில் கலங்கத்தை உண்டு பண்ணி கைகையை வரம் கேட்க வைக்கிறான். இதெல்லாம் நடக்குது சூழ்ச்சி. ஆனால் தசரதனுடைய நிலையை பாருங்கள். அப்போது தசரதர் அபிப்பிராயத்தை பார்க்கும்போது ராமரை போக சொல்கிறார், வர சொல்லி அவரை தரிசித்து அவரிடத்துல பல தர்மங்களெல்லாம் சொல்கிறார், அன்பாக பேசுகிறார், கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்போ உச்சி முகர்றாரு, கண்களில் கண்ணீர் மல்கிறார். அப்போ தான் ராமரத்தில் பேசிக்கிறார். ராமர் கைகூப்பி வணங்க உட்கார போது தன்னையே கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இதுதான். அவ்வளோ அழகாக இருக்காரான் ராமரை பார்த்தா. நான் சின்ன வயசில் பார்த்த மாதிரி இதுதான். ராமரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரான். அவனை பார்த்து அவங்கள சொல்கிறாரு, அப்பா உனக்கு நான் தர்மங்கள் சொல்ல வேண்டியதில்லை, உனக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் அப்பா நான் சொல்ல வேண்டிய கடமைப்பா சொல்லுவேன். இப்படி இருக்கணும், மக்களெல்லாம் நீ எப்போவுமே மக்களை அனுசரிக்கிறவன் தான், மக்களுக்கு பிரியமாக நடந்து கொள்பவன் தான், இருந்தாலும் மக்களை பார்த்துக்குப்பா, மக்களை ஒப்படைக்கிற மக்களை அப்படின்னு தர்மமாக ராஜ்யத்தை ஆண்டத்தினால் நான் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சிட்டேன்பா. இந்த உலகத்தில் நான் அனுபவிக்காத சௌக்கியங்களே கிடையாது. ஏன்னா சில அபசகுணங்கள்லாம் தென்படுது. அதனால் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதா இருக்கிறேன் நாளைக்கு அப்படி சொன்னோடனே உடனே ராமர் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்காரர்கள் போய் கௌசல்யை தெரிவிச்சிட்டாங்க. கௌசல்யை ரொம்ப குதூகலப்படுறான். எல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்தா ஒரு கோலாகலமாக நடக்குது. இந்த இடத்துல தசரதனுடைய மனப்பான்மை பார்க்கணும். போய்க்க சொல்லிட்டு திருப்பி அழைக்கிறாரு. ஏன் அழைக்கிறாருன்னா என்னமோ பார்க்கணும் போல, திருப்பி பார்க்கணும் போல தான் ராமரை பார்த்தா. ராஜகாரியத்துக்காக அழைச்சாரு. ராஜகாரியத்துக்காக ஃபஸ்ட்டே அப்பா முன்னாடி தான் கூப்பிட்டாரு, மறுபடியும் எதுக்கு அழைக்கிறாரு என்னமோ தெரியல. திருப்பி பார்க்கணும் போல இருக்கு. கடைசி காலத்தில் பாசம் உள்ளவரில் திருப்பி பார்க்கணும் போல ஆசையாக இருக்கும். என்னமோ தெரியலப்பா, உங்களை நொட்டு பெரிய மனசு இல்லை, உங்களே என்ன பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது, அதனால வந்து பார்க்குறேன். ஆனால் ஒன்றும் இல்லாமல் சும்மா பார்க்குறேன் சொன்னால் யாருன்னா தப்பாக நினைப்பாங்க. ஏதோ ஒரு தர்மத்தை சொல்லணும், ஏதோ ஒரு இல்லைப்பா இந்த விஷயத்த சொல்லத்துக்கு கூப்பிட்டோம்பா, அந்த விஷயம் சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு காரணம் சொல்ல வேண்டியது தான். ஆனால் நோக்கம் அது இல்லை. குழந்தைய பார்க்கணும், அடிக்கடி போக வச்சு வர வச்சு பார்க்கணும், முன்னழக பின்னழக பார்க்கணும். ஏன்னா போயிட்டா பார்க்க முடியாது. இப்போ உயிர் போயிடுச்சுன்னா என் குழந்தைய பார்க்க முடியாது ராமனை. அதனால் திருப்பி பார்க்கணுன்ற ஒரு ஆசைனால ஏதோ ஒரு காரணம் சொல்லி வர வைக்கிறார். இல்லைப்பா இந்த தர்மத்தை உனக்கு சொல்லணும், அதனால் கொடிகளை நல்லா காப்பாற்று அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறார். அந்த குழந்தைங்க அதன் மூலமாக கொஞ்ச நேரம் ராமரோடு இருக்கலாமே, ராம சௌக்கியத்தை அனுபவிக்கலாமே, அந்த ராமருடைய அழகை பார்த்து ரசிக்கலாமே, அந்த ராமரோட சம்பாஷணை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா தனக்கு ராஜரிஷி ஆச்சு அவர் தசரதர். அவருக்கு தெரியும் எப்போ உயிர் போக போகுது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இனிமேல் ரொம்ப நாள் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அந்த அபசகுணங்கள்லாம் கேள்விப்பட்டு அப்போ அந்த ஜோதிடர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயம்லாம் இல்லைப்பா ஏதோ ஒரு கெட்டது நிகழ போகுதுன்னு தோணுது எனக்குன்னு அப்படின்னு சொன்ன வந்து இதெல்லாம் அவருக்கு கண்காணித்து சில விஷயங்கள்லாம் யூகிச்சு அவர் புரிஞ்சுக்கிட்டார் தசரதர். அதனால தான் ராமர் அடிக்கடி பார்க்கணுன்னு திருப்பி வர வைக்கிறார். நோக்கம் வந்து தர்மத்தை சொல்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கூப்பிடல, குழந்தைய பார்க்கணும், முன்னழக பின்னழக பார்க்கணும். அதுக்காக திருப்பி வர வச்சு பார்க்குறாரு. அவங்களும் பேசுகிறாரு, அவனை கட்டி பிடிச்சிக்கிறாரு, ஆளுங்களும் முத்தம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஏன்னா இதான் கடைசி காலம், மறுபடியும் ராமனை எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்தல். ராமரை பிரிஞ்சிடுவோமோ அந்த ஒரு ஏக்கங்களை அதெல்லாம் படித்து பாருங்கள். அந்த வால்மீகி இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் சத்தியமாக அந்த பாவம் வந்து வெளிப்படுதா இல்லையா பாருங்கள். ஆயாது அதை போக வச்சு வர வச்சு அப்படின்றதெல்லாம் பதம்லாம் அப்படியே புட்டு வச்சுட்டா பாருங்க. அதுதான் சொல்கிறேன், எஞ்சராமேன பஷ்யதி எச்சராமேனு. யார் ராமனால் பார்க்கப்படவில்லையோ, யார் ராமரை பார்க்கவில்லையோ அவர்கள் ஜென்மா வீணல, அவர்கள் மனசே நிந்திக்காதான். அதனால இவர் மனசு குத்தும் போது ராமரை வர வைக்கிறார். தசரதர் அப்படி பார்த்தாராம், ராமரால் பார்க்கப்படணும், ராமரை நான் பார்த்துன்னு அப்படின்னு ஆசைப்பட்டாராம் தசரதர். அயோத்தியவாசிகள் எல்லாருமே அப்படிதான் ஆசைப்பட்டாங்க. அப்போ தசரதர் ஆசைப்பட மாட்டாரா அப்பாவா இருந்ததுன்னு? அவருக்கு அதுக்கு தான் ஆசைப்பட்டு பிள்ளையை பெற்றுக்கினார். இந்த குழந்தை வேணும், மகாவிஷ்ணுவே தெய்வமாக தன் பிள்ளையா வந்திருக்கணும்னே. கண்கொள்ளா காட்சி, கோடி மன்மதெல்லாம் வண்டி. இப்போ நான் சொன்னதே திருப்பி சொல்கிறேன் நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன்.
வால்மீகி அந்த அந்த பாவத்தை, அந்த ஸ்லோகங்களை அப்படி 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 எடுத்து ஈஸியாக போட்டிருப்பாருங்க. அப்படி பதத்தை அந்த போக வச்சு வர வச்சு பார்த்தாருன்றத, அந்த யானை போல நடக்கிற அந்த அழகை, அந்த கம்பீரமாக கொழுகொழுன்னு இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி, அந்த ஆஜான பாகவா யானை போல கம்பீரம் நடக்கிற அந்த அழகை பார்க்கணுமா. கண்கொள்ளா காட்சி, அசகாய சொல்லணும் பா. அப்படி தசரத்து சொல்றார், சூரியன் இல்லாமல் கூட உலகங்கள் வாழும். கைகை எடுத்தல் சொல்றார் தசரதர். சூரியனோட மக்கள் வாழ்வாங்க, ஏதோ விவசாயம் பண்ணலாம். மழை இல்லாமல், இந்திரன் மழை பெய்யாமல் கூட விவசாயம் பண்ணலாம், மக்கள் எப்படியா வாழ்ந்துருவாங்க. சூரியன் இல்லாமல் கூட உலகங்கள் இருக்கும். ஆனால் ராமன் இல்லாமல் என் உடலில் உயிர் தங்கி இருக்காது. கைகையே புரிஞ்சுக்கோ, ராமன் இல்லாமல் ஒரு க்ஷணன உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த சொன்ன வாக்கு சத்தியமாக, அவர் சத்தியசந்தன்றது அதான் நிரூபணம். அவர் சொன்ன வாக்கை நிரூபணம் பண்ணார். ராமர் பிரிஞ்சார், தசரத உயிரும் பிரிஞ்சது. சொர்க்கலோகத்தை அடைந்தார். சொர்க்கலோகத்து தான் போனார். சொர்க்கலோகத்தில் தான் சிவபெருமான் அழைச்சிட்டு வர்றார் தசரதரை. ராமரை தரிசனம் பண்ணி வைக்கிறார். கடைசியில் யுத்தம்லாம் முடிஞ்ச பிறகு ஏதோ ஒன்று ராமரை பற்றி பிணத்துறேன், நானும் பிணத்துறேன், நீங்களும் கேட்குறீங்க. என்னமோ எனக்கு தோணுது, இந்த தசரத பக்தி மட்டும் எனக்கு முடிவே சொல்ல முடியல, அது பாட்டு போயினே இருக்குது. அப்போ தசரதர் புலம்புல பார்த்தா நான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் நிறைய ஞாபகத்துக்கு வரல, நிறைய அது பாட்டு நினச்சிருந்தா ஒன்று நிறைய வரும். அப்போது சொல்கிறாரு, உனக்கு என்ன துரோகம் பண்ணான் ராமன்? உன்னை தாய் கௌசல்யக்கு பண்ண பணிவிடையை விட உனக்கு தானே அதிகமாக பணிவிடை பண்ணான். அப்படிப்பட்ட நீ என்ன குறை கண்ட கைகேயி? அந்த குழந்தைய போய் நீ காட்டில் கஷ்டப்பட எப்படி நீ காட்டில் புரட்டி எடுக்கிறதுக்கு, அந்த காட்டில் வெயிலையும் மழையிலையும் புரட்டி எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது உனக்கு அப்படின்னு கைகை இடத்துல கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, அந்த செய்தியை நினச்சி பார்த்தியா, குழந்த மாதிரி அவன் பச்சை குழந்த மாதிரி வந்திருக்கான். எனக்கு மகள் இல்லை, எல்லாம் பிள்ளையாக பிறந்துச்சு, மருமகளாக வந்திருக்கான் அந்த செய்தி. அந்த குழந்தைய ஒரு புஷ்பத்தை போட்டு வெயிலில் போட்டு அப்படியே வாட்டி எடுக்கிற மாதிரி இல்லை இது. அந்த குழந்தைய போய் காட்டில் போய் ஐயோ, இந்த பயங்கரமாக வெயில் காயும், பயங்கரமாக இருட்டு இருக்கும், பயங்கரமாக மழை பெய்யும், இதெல்லாம் அந்த குழந்தை தாங்கக்கூடிய உடம்பாது. அந்த செய்தி எவ்வளோ மெல்லியவள், எவ்வளோ சாஃப்டானவள், ராஜகுமாரி, ஜனக மகாராஜா. எதை நம்பி கொடுத்தா எனக்கு இப்போ இந்த தசரதர் அப்பாவாக இருந்து நாம தான் அப்போ மருமகள், அந்த மகளாக பார்த்துப்பான், மகள் இல்லைன்றதுனால அப்படின்னு செல்லமான நம்பி தானே அந்த ஜனக மகாராஜா கொடுத்தான், ராமரை நம்பியா கொடுத்தான். அப்படியேப்பட்ட தசரத சக்கரவர்த்தி கௌசல்யா அப்படியேப்பட்டவங்களாம் தாய் தந்தையாக இருந்து பார்த்துப்பாங்கன்னு நம்பி தானே கொடுத்தான் ஜனக மகாராஜா. அந்த குழந்தைய போய் இப்போ நான் சித்திரம் பண்ணேன். உலகம் என்ன நிந்திக்காதா? யோசிச்சு பார் கைகி, நாமளாம் இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலமா? அந்த குழந்தைகள் இளம் வயசு, அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம். நீ பார்த்தா வேலைக்கு நல்லா மேக்கப் போட்டுகளும் மினிக்கின்னு இருக்கிற நீ. யார்? கைகையை பார்த்து சொல்கிறார், நீ நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கிற. ஆனால் யார் இப்போ அலங்காரம் பண்ண? சீதையல்லவா அலங்காரமாக இருக்கணும். அவளை போய் வெயிலில் வாட்டி எடுக்கணும்னு நினைக்கிறியே, காட்டில் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியே, முள்ளு கல்லில் போய் காலில் குத்தின்னு உடம்பை குத்தின்னு புண்ணாக்கின்னு நினைக்கிறியே, நியாயமா? அங்கெல்லாம் வந்து புலிசிங்கெல்லாம் கர்ஜிக்கும் போது தூக்கம் கூட வராது தெரியுமா? தூக்கம் கெட்டு பசிதாகம், அங்கங்கே சாப்பாடு கிடைக்காம, எதுவும் கிடைச்சது சாப்பிட்டுட்டு இப்படி அவளை வாட்டி எடுக்கணும்னு நினைக்கிறியே. நீ வேலைக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிற, ஆடை ஆபரணங்கள் போட்டிக்கிற, நீ சௌக்கியமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கலாம். அந்த தம்பதிகள், சீதாராம தம்பதிகள் சௌக்கியமாக இருக்க வேண்டிய காலம் அல்லவா? ஏன் கையே நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற? அஞ்சலியும் குருமிகையும் கையில் கை கூப்பி வழங்குற உன் பாதத்தை நான் தொடறேன். தயவுசெய்து உனக்கு ராஜ்யத்திலலாம் எடுத்துக்கோ, என் குழந்தைய மட்டும் என் கூடவே வச்சிரு, அந்த ராமனை மட்டும் என் கூடவே, என்னை விட்டு பிரிக்காத. பிரிச்சனா நீ விதவியாடிவ, நான் உயிர் போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, நான் இப்போ சொல்கிறது நீ மனசில் வச்சுக்கோ, நான் பொய் சொல்லலை. உண்மையிலேயே நானே உயிரை தக்க வச்சுக்கிறேன்னு சொன்னால் என் உயிர் என் உடம்புல நிற்காது. ராமனை பிரிஞ்ச ஏக்கத்திலே நான் போயிடுவேன். புரிஞ்சுக்கோ, நான் உயிர் தக்க நிற்காது. உனக்காக நான் வாழ நினச்சோட வாழ முடியாது என்னால். ராமனுடையவே என் உயிரும் போயிடும். ஜாக்கிரதை, நீ விதவி ஆயிடுவேன். சொன்னால் கேளு. அதெல்லாம் முடியாது. நீ சத்தியத்தை காப்பாற்று. 4 பேர் முன்னாடி நீ என்னத்தை சொல்லுவேன்? கைகைக்கு வரம் கொடுத்தேன், நான் நான் ராமன் மேலே உள்ள பிரியத்தை பாசத்தினால் நான் சத்தியத்தை விட்டேன் அப்படின்னு சொல்லுவியா? அதான் உனக்கு பெருமையா? பிள்ளை பாசத்தினால் விட்டேன்னு சொல்லு பெருமையா? அப்போ 4 பேர் முன்னாடி நீங்கள் என்னத்தை பேசுங்க? எப்படி நீங்கள் நீதி வழங்குவீங்க 4 பேருக்கு? ராஜாவாக இருந்துன்னு, சக்கரவர்த்தியாக இருந்துன்னு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் நிர்பந்தப்படுத்தலாம். அப்போ தான்
நீ துஷ்டை நீ அப்படின்னு பல விதமாக திட்டுறாரு. அப்போது தசரதனுடைய புலம்புல பாருங்கள், அந்த கட்டத்தெல்லாம் படிக்கும்போது மனசு ஒழுகிடும். எப்படி துடிக்கிறாரு. அந்த நிலையெல்லாம் சாதாரண நிலை இல்லை. வால்மீகி அப்படியே படம் பிடிச்சி காட்டுறார். அந்த பாவத்தெல்லாம், அந்த ராம பக்தியை அப்படி பிரகடனப்படுத்துகிறார் தசரதனுடைய பக்தியை. நமக்கு இந்த பக்தி வரலனாலும் பரவாயில்லைங்க, அந்த தசரனுடைய பக்தி பற்றியாவது பேசின்னு இருக்கலாமே. இதுதாங்க நம்மளுக்கு புண்ணியமான காலம். எத்தனை தடவை நான் ராமநாமம் சொல்லியிருப்பேன். இப்போது யோசிச்சு பாருங்கள், ராமரை நினச்சிருப்போம். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஹிருதயத்தை விட்டு ராமர் நீங்களே பாருங்கள். அந்த ராமர் தசரதர் மேலே உள்ள பிரியமும், தசரதர் ராமர் மேலே உள்ள பிரியமும் எப்படி இருக்குது பாருங்கள். தன் இஷ்ட தெய்வம், தன் இஷ்ட குழந்தை, தெய்வத்தை கூட மறந்தார், உலகத்தை மறந்தார். ராமரையே தியானம் பண்ணி ராமர் பின்னாடி போயிட்டார். அந்த உயிர் பிரிஞ்சு, உடல் தாங்க இருக்குது அயோத்தியில், உயிர் அந்த வனவாசத்தில் ராமரோடய போயிடுச்சு. ராமரே தியானம். சொர்க்கலோகத்துக்கு ஆயுஷம் போகிறாங்களாம் அவரை, தசரதரை. இந்திர சந்திரலாம் வாங்க சாமி, இப்போ தான் அந்த சூட்சும சரீரம் அவருக்குன்னு வருது. அந்த சொர்க்கலோக சரீரம், தேவ சரீரம் கிடைக்குது அவருக்கு. அந்த தேவ சரீரத்தோடு அங்கே இருக்கிறாரு. ரொம்ப மேனக ஊர்வசி டான்ஸ்லாம் பார்க்க பிடிக்கலையாம் யாருக்கு, தசரதருக்கு. அங்கே போய் ராமரை தேடுறாராம். என் ராமன் இல்லாத இந்த சொர்க்கலோகம் எனக்கு க்ஷீணிச்சு, எனக்கு பிடிக்கல, சூன்யமாக இருக்குது. அப்போ தான் இந்திர சந்திரன் எல்லாம் சொல்கிறாங்க, அப்பா இதெல்லாம் தேவ நாடகம், உன் பிள்ளை இல்லை, சாக்ஷாத் மகாவிஷ்ணு, சாக்ஷாத் நாராயணன், அவன் தான் ஆதி பரம்பொருள், ஆதி நாராயணன் அவன் தான் அப்படின்னு இந்திர சந்திரனா சொன்ன பிறகு தான் தெரிஞ்சு அவருக்கு புரிஞ்சினாராம். இதை அப்படியே சொல்கிறாரு பின்னாடி வந்து யுத்த காலத்தில். நான் என் குழந்தை நினச்சிருந்த ராமனே, அப்போ பார் இதெல்லாம் நாடகம், இதெல்லாம் ராவணனை வதம் செய்வதற்காக எடுத்த நாடகம், இதெல்லாம் புரிஞ்சிக்கோ அப்படின்னு இந்திர சந்திரன்லாம் சொல்கிறாங்களாம் தேவலோகத்தில். அப்புறமா தான் அவர் சாந்தி அடைஞ்சார். அது வரைக்கும் அவருக்கு நிம்மதியே இல்லையா. சொர்க்கலோகத்துக்கு வந்தால் கூட அந்த ரொம்ப மேனக அமிர்தம் கொடுக்குறேன் சொர்க்கலோகத்து இந்திர சந்திரன்லாம் வந்து எவ்வளோ சந்தோஷப்படுத்த பார்க்குறானா யார், தசரதரை. சொர்க்கலோகத்து அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கார், சொர்க்கலோகத்துக்கு போயிட்டார். ராமரே புண்ணியா பார்த்துருக்காருன்னு அவரோட புண்ணியாத் மகாத்மா வேறு யார் இருக்க முடியும். அதனால் வந்து சொர்க்கலோக சௌக்கியங்கள்லாம் இருக்குது, சொர்க்க சந்தோஷமாக இருக்காருண்ணா. பிடிக்கலையா, சொர்க்கலோகமே நரகலோகம் மாதிரி இருக்கான். ராமன் இல்லைன்னா சொர்க்கம் கூட நரகமாக தோணும் அவங்களுக்கு. அப்போ தான் அவருக்கு ஆறுதல் என்னன்னா, தேவலோகத்துலேருந்து அவருக்கு காண்பிக்கிறாங்க, இதெல்லாம் பாரு ராமர் இப்போ பார்த்துனே வான்னு. எல்லாத்தையும் தசரதர் அப்படியே ஒரு வேடிக்கையாக சாட்சி மாத்திரம் பார்த்துன்னு இருக்கார். தேவலோகத்தில் இருந்து கூட தேவ சரீரத்தில் என் ராமருடைய செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கார். அப்போ தான் அவருக்கு ஆறுதல் அடைஞ்சார். சொர்க்க சௌக்கியங்கள் பிடிக்கல அவருக்கு. இதாங்க ராம்பக்தி, இதுதான் ராம்பக்தி. பரத்வாஜர் ஆசிரமத்தில் விருந்தோம்பல் பண்ணும்போது பரதனுக்கு பிடிச்சதா? பரதன் அந்த சுகபோகத்தை நான் மலையான சாப்பாடு இருந்தது, பாயசம் ஆறா ஓடிச்சு, அவ்வளோ செடி மரங்கள் அப்சர ஸ்திரீகள்லாம் வந்து சேவை செய்து அதில் ரமிச்சாரா பரதனை சத்ருகுணனும்? திரும்பி கூட பார்க்கல. அங்கே ஒரு ஆசனம் இருந்துதான், சிம்மாசனம் தேவலோகம் மாதிரி இருந்திருந்தா. அது அந்த அயோத்தியவாசிகள்லாம் சாப்பாடு சாப்பிட்றது, உணவு வகைகள் சாப்பிட்றது, பல விதமான ஆடைகளை உடுத்திகள் தான், ஆபரணங்கள் அணிந்து கொள்வது, அந்த சுகபோகங்கள் அவங்க உழந்து கொண்டிருந்தார்கள் அயோத்தியவாசிகள்லாம். ஆனால் பரத சத்ருகுணர்களுக்கு என்னன்னா, அங்கே ஒரு அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில் போனால் இந்திரனுடைய சிம்மாசனம் போல ஒரு ஆசனம் இருந்தது. அந்த ஆசனத்தில் பரத்வாஜர் ஏற்பாடு பண்ண தன் சித்திகளால் அந்த தேவலோகத்தையே பூமிக்கு வர வச்சிட்டார். அப்படி வரும்போது அந்த செடிமார்களை இவருக்கு பணிவிடை பண்ணுறதெல்லாம் விரும்பலையா பரத சத்ருகுணர்கள். வசிஷ்டர், வாமதேவர், ஜபாலெல்லாம் அந்த சபையில் போய் அந்த ஆசனத்தை உட்கார்ந்து கொண்டார்கள். இரவு முழுவதும் சாமரத்தை எடுத்துக்கொண்டு அந்த வெறும் ஆசனத்தில் ராமரே இல்லை, ஆனால் ராமர் இருக்கிறதா பாவிச்சு அப்படி சாமரம் வீசி கொண்டு இருந்தாங்களாம் பரத சத்ருகுணர்கள் தூங்காமல். தெரியுமா? இவர் கொடுத்த சுகபோகங்களை பாயசம் சாப்பிடலாம், நல்லா வடை பாயசத்தை சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது, உணவு இருக்குது, பல பலகாரங்கள், அதெல்லாம் திரும்பி கூட பார்க்கலையா பரத சத்ருகுணர்கள். அது பக்திங்க, அது பக்தி. அப்படியேப்பட்டவர்கள் தசரதர் மாதிரி தான் தசரத பிள்ளைகளும் இருப்பாங்க. பரத சத்ருகுணம் அப்படியே பக்தி. அப்போது தசரதர் எப்படின்னா சொர்க்கலோக சௌக்கியத்தை திரும்பி கூட பார்க்கல. நாமெல்லாம் இப்போ வேலைக்கு சாப்பிட்டு ராம் பக்தி பண்ணாமல், ராமநாம சொல்லாமல் வீணா காலத்தை கழிக்கிறோமே, பலவிதமான கேளிக்கைகளில் பொழுதுபோக்கி நம்ம வாழ்க்கையை வீணடித்துக் கொள்கிறோமே. இப்படி ராமர் கதையை பேசலவா பரஸ்பரம் போதையன் திச்ச ரமன் திச்ச இந்த ஒருத்தர் மத்கத பிராணகா, என் கதையிலேயே உயிரை வைத்தவர்களாக, மத்கதையன் தச்சு என்னுடைய கதையிலே ரமித்தவர்களாக ஒருத்தர் பேசி அனுபவித்து ஆனந்தமாக பொழுதுபோக்க வேண்டாமா? அவர்கள் தான் ரமிப்பார், அவர்கள் தான் ஆனந்தமாக இருப்பாங்க அப்படின்னு கீதையில் பகவான் சொல்கிறான் இல்லையா? அது மாதிரி நம்ம இப்போ பகவத் கதைகளை பேசுகிறோம்.
அப்போது பொழுது போக்குறது எப்படி பொழுது போக்கணும், ராமருடைய கதையில் பொழுது போக்கணும். அப்போ என்னாச்சுன்னா பரதன் சத்ருகனும் ராமர் கைங்கரியத்திலே ஈடுபட்டாங்களாம் நைட்டு முழுவதும். அப்புறம் பகலில் என்னன்னா உடனே ராமரை காண புறப்பட்டாங்களாம். பரத்வாஜர் பார்த்து ஆச்சரியப்பட்டு, பரதா சத்ருகனா சௌக்கியமாக இருந்தேன். ரொம்ப சௌக்கியமாக இருந்தேன். என்ன சௌக்கியமாக இருந்தேன், வடை பாயசம்லாம் சாப்பிட்டு சௌக்கியமாக இருந்தார். ராம கைங்கரியத்தில் நைட்டு முழுவதும் சௌக்கியமாக இருந்தாராம். அந்த சிம்மாசனத்தில் எங்கள் அண்ணா வயசு வந்து நான் இப்படி தான் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு, பரதா சத்ருகனா நீ நானும் இப்படி சேவை செய்யலாண்டா அப்படின்ட்டு சாமரம் வீசியிருந்தாராம். ராமச்சந்திரமூர்த்தி அங்கே அழறார். அங்கே சீதை லக்ஷ்மணன் சேவை செய்து சித்திரக்கூடத்தில் சேவை சாதிக்கிறார்கள். இங்கே பரதனும் சத்ருகனும் சேவை செய்கிறாங்களாம் சாமரம் வீசிந்து. இதை தேவலோகத்திலிருந்து தசரதர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதை ஞான திருஷ்டியில் பார்த்த வால்மீகி எழுதுறார் சரித்திரத்தை. வால்மீகி ராமாயணத்தில் அருமையான சரித்திரம். இதெல்லாம் படிக்க படிக்க மாற. அப்படி பரத்வாஜர் இவர் என்ன சௌக்கியத்தை அனுபவிச்சாரு பரத்வாஜருக்கு புரியும். பரதன் என்ன சௌக்கியத்தை அனுபவிச்சாரு, சௌக்கியத்தை உண்மையிலே சௌக்கியமாக இருந்தது, ரொம்ப சௌக்கியமாக இருந்தது. சரிங்கண்ணா, இப்போ நேரில் இது வரைக்கும் மனசால பார்த்த அந்த ராமனை இப்போ நேரில் பார்க்கணும் ஆசைப்படுறேன். எங்கே இருக்கார் சுவாமினை, சித்திரக்கூடத்தில் இருக்கார், போ நீயே பார்க்க தகுந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பரதனை சத்ருகனை அனுப்புகிறான். அப்புறம் தான் ராமரை பார்த்து நமேசாந்தி பவிஷ்யதி நமேசாந்தி பவிஷ்யதி, எனக்கு சாந்தி இல்லையே, பகவானை பார்க்காத வரைக்கும் மனசு சாந்தி கிடைக்காது. ராமரை தரிசனம் பண்ண வரைக்கும், ராமர் கதைகளை பேசாத வரைக்கும் நம்ம மனசுல நிம்மதியே இருக்காது. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், எதை பார்த்தாலும் எரிச்சல், அவங்கள பார்த்தா பிடிக்கல இவங்கள பார்த்தா பிடிக்கல. ராமரை பிடிச்சிச்சுன்னா எல்லாம் பிடிக்கும். உலகமே சுகம், எல்லா திசைகளும் சுகமயமாக தோணும், எல்லாம் பூரணமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். எந்த ஆசை உலக ஆசைகள் நிறைவேறலாம் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். திருப்தியாக என்னவோ தெரியல, ராமருடைய சௌக்கியம் சுகமாக இருக்கேன்னு தோணும். அது ராம பக்தர்கள் வாக்காள அல்லவா ராமருடைய குணங்களை கேட்கணும், கேட்டால் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி தசரதர் அப்போது பரதன் சத்ருகன் மட்டும் விரும்பல, அதே மாதிரி சொர்க்கலோகத்துக்கே போன தசரதர் அந்த சொர்க்கலோக சௌக்கியங்களை விரும்பலையா, திரும்பி பார்க்கலையா. ராமர் எப்படி கஷ்டப்படுறான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டார். இதெல்லாம் ராமர் அங்கே பார்க்குறாரு. இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு பின்னாடி சொல்கிறார் யுத்த காண்டத்தில். யார் தசரதர் எல்லாம் தேவலோகத்தில் போனால் சொன்னாங்க விஷயம். அப்போ தான் நான் பார்த்தேன், பார்த்து பத்தியா அதெல்லாம் தசரதர் பார்த்தாராம். ராமர் காட்டில் கஷ்டப்படுத்தலாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் கட்சியில் சீதையை பார்த்து சமாதானப்படுத்தாரு. அம்மா உன்னை அக்னி பிரவேசம் பண்ண வச்சது அவன் என் பிள்ளைய தப்பாக நினைக்காதம்மா, உன் புகழை உலகத்துவதற்காக தான் ராமர் அப்படி பண்ணார். ஏன்னா ராமன் வந்து உன்னை நினச்சி எப்படி புலம்புடான்றது தசரத சொற்குலத்திலிருந்து பார்த்துருக்காரு. இந்திரன் சந்திரன்லாம் காமிச்சிருக்காங்க, அதனால் தெரியும். அதனால் வந்து சீதை நினச்சி புலம்புனவன் தான் ராமன். புரியுதா, இது என்ன நாடகம்னா அப்போது சீதை என்னுடைய புகழை பதிவரதா தர்மத்தை உலகத்தில் பறைசாற்றுவதற்காக இது செய்தான் அப்படின்ட்டு தசரதர் சொல்கிறார். ஆறுதல் அங்கே சொல்கிறார் சீதை இடத்துல. இப்போ தான் புரியுது, எல்லாம் காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரியம் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் பக்தி அனுபவிக்கும். தசரத பக்தி நம்மளுக்கு புரியும், இல்லாட்டி புரியாது. அதெல்லாம் பக்தர்கள் வாக்கில் கேட்கணும். ஏதோ 14 வருஷம் போது தான் சந்திச்சார். அவர் தசரதர் எங்கேயும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. தசரதர் அவ்வளவும் பார்த்து கொண்டு இருந்தார். ராமர் அழுத போது தானும் அழுதார், லக்ஷ்மணர் துடித்த போது தானும் துடித்தார், சீதை துடித்தது தானும் துடித்தார். சீதை பிரிஞ்சு அங்கேயும் பார்க்குறார் இங்கேயும் பார்க்குறார். எல்லாம் தேவர்கள் காண்பிச்சு கொடுத்தாங்க தசரதருக்கு. இத்தனை பார்த்து இத்தனை பாவத்தையும் அவர் அனுபவிச்சு நின்றார். யார் தசரதர் தெரிஞ்சுக்கோ. அவன் 14 வருஷம் போட்டு நேரில் பார்த்து ராமரை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ராமா 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 என் குழந்தை. அப்போ தான் ராமர் கேட்குறாரு, அப்பா இப்போ தான் விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல உனக்கு, ஃபஸ்ட்டு தான் விஷயம் தெரியாது. கைகை மேலே கோவப்பட்டேன், இப்போ கைகை அம்மா வந்து என் மனைவி இல்லை நான் திறந்துட்டேன் அப்படின்னு சொன்னதை வாபஸ் வாங்கிக்கங்க. சரிப்பா அது இல்லை தான்ப்பா, கைகை என் மனைவி தான், பரதன் கைகை சார்ந்த பரதனும் என் புத்திரன் தான்ப்பா. எப்போ இதெல்லாம் நாடகம் தெரிஞ்சு போச்சோ இனிமேல்ட்டு அது இல்லை தான்ப்பா, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கைகையை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அப்போ தான் கைகையும் புனிதம் அடைந்தாள். ஏன்னா அவன் மகாபதிவரத்தை கைகை கூட சாதாரணமானவன் கிடையாது. ஏன்னா உயிரை பணைய வச்சு சம்பராசுர யுத்தத்தில் வந்து உயிரை பணைய வச்சு சாரத்தியம் பண்ணியிருக்கான். தசரதரை காப்பாற்றுறதுக்காக 2 தடவை காப்பாற்றிருக்கா உயிரை, தன் உயிரை கொடுத்து, தெரியுமா? அப்படியேப்பட்ட பதிவரத்தை கைகை அம்மா சாதாரணமானவன் கிடையாது. ராமாயணத்தில் எந்த கேரக்டருமே நம்ம அந்த கதையில் வேணால் நம்ம இதுவாக சொல்லலாமே தவிர, ஆனால் ஆழ்ந்த கருத்துக்களை பார்த்தா அவங்கள மாதிரி பவித்திரமானவங்க யாருமே கிடையாது. அதில் கால் தூசியாவது நம்ம பெறுவோமா அப்படின்னு நினச்சி பார்க்கணும். இப்போ ராவணனுக்கு வந்து கெட்டவன் சொல்கிறான்னா ராவணனுடைய புகழ் எவ்வளோ இருக்குது, அதில் நம்ம ஏதாவது ஒன்றாவது ஈடாக அதில் அந்த ஒரு புகழ் அதில் ஏதாவது ஒரே ஒரு கேட்டகரி ஒரே ஒரு தன்மையிலேயாவது நம்ம அவனுக்கு ஈடாகுமா? அவனை மாதிரி வீணவாசிகள் யாரும் கிடையாது. நம்ம அதில் ஏதாவது ஒன்றாவது இருப்போமா? இருக்க மாட்டோம்.
அவனை மாதிரி பலபராக்கிரமசாலி இவன் மலையே தூக்கணானா நம்மளால முடியுமா? அப்போ ராவணனை போய் நம்ம குறை சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதிக்குது? அந்த கதையில் குறை சொல்லலாம், அந்த கதையில் சீதையை எப்படி கொடுமைப்படுத்துறான் அதை வேணா சொல்லாமே தவிர, ஆனால் ராவணன் நம்மளுக்கு கீழே நினைக்கூடாது. ராவணன்லாம் ரொம்ப வசதி. அவன் ஜெய விச்சரில் ஜெயன், அவன் கும்பகர்ணன் விஜயன், வைகுண்டவாசிகள். அதெல்லாம் ஒரு நாடகம். ராமரை திருப்தி செய்வதற்காக யுத்தம் புரிந்தார்கள் ராவணன் கும்பகர்ணன். அப்படி புரிஞ்சுக்கணும், அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒரு ராம் பக்தர்கள் வாக்குல ராமாயணம் கேட்டோம்னா தான் நம்மளுக்கு இதெல்லாம் புரியும். உண்மையான பக்தி வெளிப்படும். ஏதோ பணத்துக்காக ராமாயணம் சொல்கிறவங்க போய் கேட்டால் நமக்கு அந்த ராம் பக்தி வராது. அவங்க தர்மசாஸ்திரங்களை சொல்லின்னு இருப்பாங்க, நிறைய தர்மசாஸ்திரங்களை சொல்லின்னு அந்த தர்மம் இந்த தர்மம் அந்த தர்மம் இந்த தர்மம் சொல்லியிருப்பாங்க. பக்தி பிரகடனப்படுத்த மாட்டாங்க. பக்தி பிரதானமாக இருக்கணும், மற்ற தர்மங்கள்லாம் பின்னாடி போயிடணும். சர்வ தர்மான் பரித்தேஜ மாமியகம் சரணம்ன்றது பக்தி. சர்வ தர்மான் பரித்தேஜது அதெல்லாம் பக்திக்கு கீழே அப்படின்னு அதெல்லாம் திறந்துடுன்றார் கிருஷ்ணர். ஆனால் பக்திக்கு பிரதானமாக பக்தி கொண்டு வந்து விடணும். நீ செய்கிற தர்மங்கள்லாம், நீ கடைப்பிடிக்கிற தர்மசாஸ்திரம் எல்லாம் பக்திக்கு விலகி பக்தியை மறக்க வைக்கக்கூடாதாக இருக்கக்கூடாது. உற்பத்தியதே எதிரெதிரும் ஸ்ரமையேவகி கேவலம். அது பக்தி உண்டு பண்ணலன்னா அந்த நீ கடைப்பிடிக்கிற தர்மங்கள்லாம் வெறும் சிரமந்தான், கஷ்டத்தை தான் உண்டாகும். அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் எந்த தர்மசாஸ்திரம் இப்போ பித்ருகர்மாவை பற்றி பெருசாக பேசுவாங்க அந்த ராமாயணம் பேசும்போது. தசரதருக்கு அப்படி பண்ணாரு, இது பண்ணாரு, அவன் அந்த கர்மா இந்த கர்மா பற்றி நிறைய கர்ம விஷயங்களாகவே பேசுவாங்க ராமாயணம். சில பேர் ராமாயணம் சொல்லும்போது எனக்கு பிடிக்காது. நிறைய தர்மங்கள் இந்த கர்மானுஷ்டானங்களை பற்றி நிறைய சொல்லுவாங்க, பிடிக்காது அதெல்லாம் கேட்கறதுக்கு. ராம குணங்களை பற்றி சொல்லியா, தசரருடைய பக்தி பற்றி சொல்லி அப்படி புட்டு இருக்குது. அதை பற்றி சொல்லுவியா? நம்ம கர்மா தான், அதான் கர்மா தான் செய்ய முடியாமல் எல்லாம் தான் தர்மம். இப்போ சத்திய தர்மம், பிராமண தர்மம், சத்திய தர்மம், வைசிய தர்மம், சூத்திர தர்மம் எதுவுமே கிடையாது. இப்போ தான் கலியுகத்தில் எல்லாம் கெட்டு போச்சே. அவள் இப்போ பக்தி தர்மம் ஒன்று தானே மக்களை காப்பாற்றிட்டு இருக்குது. கொஞ்சம் நெஞ்ச பக்தியாவது பண்ண முடியுது மக்களால், கொஞ்சம் நெஞ்ச ராமகிருஷ்ணன் சொல்ல முடியுது. அப்புறம் அந்த பக்தி பிரகடனம் பற்றியா மறுபடியும் போய் அதே தர்மங்களை தர்மசாஸ்திரம் போய் பேசி கிடப்பியா? அதுமாரி பேசுகிறவங்களை பார்த்தா அந்த ராமாயணம் கேட்கறது எனக்கு பிடிக்காது. வெறும் தர்மங்களை சொல்லி தர்மன்ற பேரால் ஒரு கர்மானுஷ்டானங்களை பற்றி சொல்லின்னு இருக்கிறேன், நிறைய ஆச்சார அனுஷ்டானங்களை. அந்த சாத்தத்தை பித்ருகர்மா பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க, எனக்கு பிடிக்காது. அந்த பித்ருவாய்க்கு தசரதர் எப்படி பக்தி பண்ணாரு பாரு, அதை பாருயா, அதை சொல்லியா, அதை வர்ணித்து சொல்லியா, அதில் 1000 விஷயம் இருக்குது. அப்படி எடுத்துப்பியா? அப்படியேப்பட்ட யாகம் பண்ணார், அஸ்வமேத யாகம் பண்ணார் ராமருக்காக, விஷ்ணு பிரீத்தியர்த்தமாக அவ்வளோ கஷ்டப்பட்டார். பார்த்து அந்த யாகம் பண்ணார். அந்த யாகத்தை விஸ்தாரமாக சொல்லியிருக்காங்க ராமாயணத்தில். ஆமாம், எதுக்காக? ராமருக்காக அந்த புத்திரனை பெறணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தினால அந்த பகவானை அப்படி சந்தோஷம். பகவானுக்கு குறைவாக எதுவும் இருக்கக்கூடாது. பகவத் ஆராதனையே அப்படி பண்ணியிருக்காரு அந்த யாகத்தை. அந்த பக்திமயமாக பார்க்கணும் அந்த யாகத்தை. அது ஒரு கர்மானுஷ்டானமாக பார்த்தா அது வரட்டு கர்மமாக போயிடும், அது பிரயோஜனமே இல்லை, அது மங்களம் இல்லாமல் போயிடும். என்ன சோபதே அச்சுத அச்சுத பக்தி இல்லைன்னு சொன்னால் சோபிக்காது அந்த கர்மானுஷ்டானம் கூட. அப்படிப்பட்ட யாகம் பண்ணுற அஸ்வமேத யாகம் பண்ணுறாருன்னா அது கிருஷ்ண ராம பக்தியோடு பார்க்கணும். பார்த்தோம்னா அந்த யாகத்தை எவ்வளோ விஸ்தாரம் பண்ணி அந்த விஸ்தாரம் பண்ணதுக்கு அர்த்தம் என்னென்ன, பகவானை அப்படி சந்தோஷம் அப்படி அந்த யாகமானது ஒரு குறை இல்லாமல் நடத்தினா, அப்படி ஒரு குறை இல்லாமல் ராமரை பகவானை விஷ்ணுவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு விஷ்ணு ஆராதனையாக யாகம் பண்ணியிருக்கார் அந்த அஸ்வமேத யாகம். அப்படி பார்க்கணும் தசரருடைய பக்தியை. அந்த புத்திரனுக்கு காமிஷ்டி யாகமும் அப்படி தான் பார்க்கணும், பகவத் பிரீத்தியர்த்தமாக பண்ணார். அதனால தான் பகவானே புத்திரனாக வந்துட்டார் புத்திர காமிஷ்டி யாகத்தில். இல்லாட்டி அந்த அஸ்வமேத யாகத்தில் போய் தானம் வாங்கும் போது ராமர் வருவாரா, பகவான் வருவாரா? பகவான் பிராமண ரூபத்தில் வந்து கடகம் வாங்கி போவாரா? கடகளை கிடந்து பிறக்கணும் தான் தசரதற்கு புத்திரனாக. ஆமாம், அப்படி பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாமே பக்தி கண்ணோட்டத்தோடு பார்த்தோம்னா தர்மங்கள் எல்லாம் பக்தி மயமாற்றும், ஞானமெல்லாம் பக்தி மயமாற்றும். அப்போ ஒவ்வொரு கேரக்டருடைய பக்தியும் பார்த்தா, தசரனுடைய பக்தி மட்டும் இப்போ நான் ஃபுல்லாக சொல்லிடலான்னு பார்த்தா சொல்ல முடியல என்னால், அவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது. அயோத்தியா காண்டத்தில் பார்த்தா அவ்வளோ விஸ்தாரம், பாலகாண்டத்திலே விஸ்தாரமாக இருக்குது. அந்த சீதையை வில்ல முறிச்சிட்டாரு, சீதையை கைப்பிடிக்கலான்னா சீதையை கைப்பிடிக்க மாட்டேன்ட்டாங்க ராமர். ஏன்னா அப்பா சொல்லாமல் நான் சீதையை கைப்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ விரதமாக இருக்காரு ராமர். அப்போது தசரதர் எப்படியாப்பட்ட பக்தராக இருந்தால், சிறந்த பாகவதராக இருந்தால், அந்த பாகவதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, சரி அப்பாவாக இருந்தால் எப்படியாப்பட்ட புத்திரபாசம், அந்த பிள்ளை அந்த அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தர்மந்தான் பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா பேச்சு கட்டுப்படுறது தர்மந்தான், அது வெளிப்புறமா.
ஆனால் பக்தின்னு பார்க்கும்போது பக்தர்களிடத்தில் எவ்வளோ வாத்சல்யம் இருந்தால் அந்த பக்தன் சம்மதிக்காமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், நம்மளுக்குள்ள பக்தி உண்டாகும். அதான் முக்கியம். அப்பா பேசி கேட்டு நடக்கணுன்ற தர்மத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துறாரு. அந்த மேலோட்டமான தர்மத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். மேலோட்ட தர்மம்னா இது ரொம்ப முக்கியம், இது அத்தியாவசிய தர்மம். மேலோட்ட தர்மன்றது என்னன்னா, மேலோட்ட தர்மம்னு சொல்லக்கூடாது, தப்பு. அத்தியாவசிய தர்மம். கண்டிப்பாக அப்பா அம்மா பேச்சு கேட்கணும். அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாது, ஒரு பிள்ளை. அதான் கரெக்டு. அதை ராமர் நத்திக்காமறார். அந்த தர்மத்தை கண்டிப்பாக, இது முக்கியமான தர்மம், கண்டிப்பாக எடுத்துக்கணும். எல்லா பிள்ளைகளும், எல்லா புத்திரர்களும் புத்திரிகளும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எப்படி ஜனக மகாராஜா சொல்லாமல் சீதையை வந்து ராமரை கல்யாணம் பண்ணிக்கலையோ, அது மாதிரி சீதையை ராமர் கல்யாணம் பண்ணி ஜனக மகாராஜா சொல்லாமல் சீதை ராமர் மேலே ஆசைப்படல. ஜனக மகாராஜா சொன்ன பிறகு தான் சீதையை அப்பா ராமரே பார்க்குறான், அப்பா ராமரை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ அப்பா கையை பிடிச்சி கொடுக்குற யாரோ அவர்கள் தான் எனக்கு கணவன். அப்படி இருக்கணுன்ற தர்மத்தை காண்பிக்கிறது ராமாயணம். அதனால சீதா சரித மகத்து. ராமாயணம்னா ராமர்ன்றது புருஷ தர்மத்தை காண்பிக்கிறது, சீதைன்றது சீதா சரித மகத்து நீ சொல்கிறேன்னா அது ஸ்திரீ தர்மத்தை காண்பிக்கிறது, பத்தியவர்த்த தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கணுன்றது. அந்த தர்மத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த தர்மத்தை முக்கியமான நிறைய கர்மானுஷ்டானங்கள் கிரியானுஷ்டானங்களை பற்றி நிறைய சொன்னால் அதெல்லாம் நம்ம அப்படியே தள்ளிட்டு போயிடணும். ஃபுல்லாக பக்தி விஷயமாக தான் பார்க்கணும். அத்தியாவசிய தர்மங்கள் எதுவோ, இந்த கலியுகத்தை கடைப்பிடிக்க முடிய தர்மம் எதுவோ அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுங்க. அதுக்கப்புறமா நிறைய கர்மானுஷ்டானங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதெல்லாம் தர்மசாஸ்திரம் படிக்கிறோம், படிச்சும் போட்டோம். அவங்க ஒன்றா ராமாயணத்தை அப்படி எடுத்துக்கிட்டோம். நமக்கு பக்தி தான் பிரதானம். ஆமாம், பக்தி, ஞானம் கூட பிரதானம் கிடையாது, பக்தி தான் பிரதானம். பக்தினாலே ஞான வைராக்கியம் தன்னாலே வந்துடும். அதனால் ராம பக்தி அதுதான் பார்க்கணும். அப்படின்னும் போது தசரதர் என்னென்னா பக்தி தான் பண்ணார் ராமரை அடையிறதுக்காக. அப்போ அந்த தூதர்கள் வந்து சொன்னபோது எவ்வளோ பரபரக்கிறார். அந்த ஜனக மகாராஜ தூதர்கள் வந்து சொல்லும்போது சிவதனுஷை முறிச்சிட்டார். அப்போ ஜனக மகாராஜா விஸ்வாமித்திரோட அனுமதியினால் இங்கே அனுப்பிச்சிருக்காரு எங்களெல்லாம், நீங்கள் சீக்கிரமாக வந்து சீதா விவாகத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அவ்வளோ சந்தோஷம் தசரதருக்கு. என் பிள்ளை கல்யாணம் நடக்கும்போது, என் பிள்ளை கல்யாணம் நடக்கும்போது, என் பிள்ளை கல்யாணம் நடக்கும்போது, ஆஹா ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மணர் அங்கே தான் இருக்கிறாங்களாம், ராமர் அங்கே தான் இருக்கிறாராம், சிவதனுஷம் முடிச்சிட்டாராம், முடிச்சிட்டானா என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் இது வசிஷ்டர் இடத்துல சொல்லிக்கிறாரு. நீங்கள் சொன்னால் கிளம்பலாம், அனுமதி கொடுத்தா கிளம்பலாம். அனுமதி கொடுக்குறது தான், இவரே கிளம்புறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஆனாலும் கேட்க வேண்டிய மரியாதை கேட்குறாரு வசிஷ்டர் இடத்துல. ஏன்னா வசிஷ்டர் எப்படி சம்மதிப்பார்ன்ற தைரியத்தில் தான் தசரதர் கேட்குறாரு. அப்போ உடனே வசிஷ்டர் அப்படியே ஆகட்டும், நல்ல விஷயத்துக்கு நான் ஏன் தடை பண்ண போகிறேன், தாராளமாக அவங்க திரிசங்க சொர்க்கத்தை கேட்டான்னு சொன்னால் அவன் இருமாப்பில் கேட்டான், அது வேணால் நான் தடை பண்ணுவேனே தவிர அந்த வம்சத்தில் வந்த தசரதரே நீ எடுக்கிற முடியல சரியா. ராமர் விஷயம் பக்தி விஷயம் வந்தால் உடனே வசிஷ்டர் சம்மதிப்பார். இப்போது இதே வசிஷ்டர் வந்து வேற ஒரு புரோகிதர் வச்சு நடத்திட்டார். இந்த ஜனக வம்ச ராஜ்யத்தில் அந்த இதே ஜனக குலத்தில் வேற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து அவரும் அந்த ஜனக குலத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஜனகர் தான் சொல்லுவாங்க. அந்த ஜனக மகாராஜா வந்து என்னன்னா அந்த வசிஷ்டர் வச்சு இது பண்ண உடனே வசிஷ்டர் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். வசிஷ்டர் வச்சு வசிஷ்டரை விட்டு வேற புரோகிதரை வச்சு கிரியானுஷ்டானம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது யாரோ ராஜாவுக்கு வசிஷ்டர் சாபம் கொடுக்குறாரு. ஆனால் தசரதர் வந்து இதே வசிஷ்டர் இருக்கும்போது ரிஷ்யசுங்கர் வந்து புரோகிதரை வச்சு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும்போது ஏன் சாபம் கொடுக்கல வசிஷ்டர்? ஏன்னா ராமர் வரவு அப்படி தான் ஏற்படணும். தெய்வ விஷயமானால் தசரதர் வந்து தெய்வ பக்தர், பரம் பாகவதர், அவர் எது செய்தாலும் கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் பகவான் சங்கல்பம் அப்படி தான் ரிஷிசங்கம் மூலமாக நிறைவேறணும் அப்படின்னும் போது வசிஷ்டர் கோபிச்சிக்கல, நல்லா என்கரேஜ் பண்ணுறார். கூட சேர்ந்து எல்லா கடமைகளையும் செய்கிறார், யாகத்தை நடத்தி கொடுக்குறாரு வசிஷ்டர். அப்படி யோசிக்கணும், யோசிச்சு பாருங்கள். இதே ரிஷிசங்கர் வந்து பார்த்தா மூணாவது மனுஷன் தானே, யோசிச்சு பாருங்க. வசிஷ்டர் தானே குலகுரு, இவர் தானே புரோகிதரை வந்து யாகத்தை நடத்தி கொடுக்கணும், புத்திரகாமேஷ்டி யாகத்தை. அப்போ ரிஷிசங்கரை வச்சு நடத்தி கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்படின்னா தெய்வ சங்கல்பம் அப்படி இருக்குது, அதனால் அதுக்கு சம்மதிக்கிறார். இதே வசிஷ்டர் இதே சூரிய வம்சத்துலேயும் ஏதோ வேற ஒரு ராஜா இருக்கும்போது, அந்த ராஜாவுக்கு புரோகிதராக இருக்கும்போது வசிஷ்டர் அந்த ஜனக குலத்தில் ஏதோ தெரியல, இது பாகவத்தில் வருது 9ஆம் ஸ்கந்தத்தில். அதில் வந்து என்னென்னா ஒரு ராஜா வந்து என்னென்னா வேற ஒரு புரோகிதர் ஆயிஷ்னு வந்து வசிஷ்டர் வந்து நான் வெளியே கிளம்பியிருக்கிறேன், நான் அப்புறம் வந்து நான் ஒரு யாகம் நடத்தி கொடுக்கணும். அந்த யாகம் நடத்தி கொடுக்கறதுக்கு வசிஷ்டர் என்ன பண்ண, வெளியே போகிறேன், அப்புறம் வந்து நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ இதே சூரியவம்சத்து ராஜா வேற ராஜா, அந்த சூரியவம்ச ராஜா ஜனக மகாராஜா நினைக்கிறேன், ஜனக குலத்தில் வர ராஜா. சரி,
அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, சரி வசிஷ்டர் இல்லைன்னா வேற ஒரு குரு வச்சு பண்ணிப்போன்னு சொல்லிட்டு வேற ஒரு புரோகிதரை வச்சு யாகத்தை நடத்திடுறாரு. நடத்தும் போது உடனே வசிஷ்டர் கோவம் வந்துச்சு, என்னம்மா என்னை விட்டுட்டு நீ வேற ஒரு குரு வச்சு நீ இது போல் பண்ணுவேன், அதனால் உடனே சபிக்கிறார் அந்த ராஜாவை. அப்போது ஒரு பிரதிசாபம் கொடுக்கும்போது அவங்க மனைவி தடுத்துடுறாங்க. அப்போ பிரதிசாபம் குருவுக்கு கொடுக்கல. ஆனால் வசிஷ்டர் கொடுத்த சாபத்தினால உடம்பற்று நிமி நிமி அந்த நிமின்ற அதான் நிமிஷம்னு பேர், அதாவது அந்த நிமின்ற ராஜா உடம்பற்று போயிட்டான் வசிஷ்டருடைய சாபத்தினால. ஏன்னா வேற ஒரு குரு வச்சு யாகம் நடத்தினதால சாபம் கொடுத்துட்டார் வசிஷ்டர். அந்த நிமி ராஜா தான் என்ன பண்ணார், கட்சியில் சரி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு என்ன எல்லாருடைய கண்களில் இமையாக இருக்கணும், அந்த கண் இமைக்கிறது தான், கண் இமைக்காமல் அந்த கண் இமைக்கிற ஒரு தன்மை நமக்குள்ளே ஏற்படல. அந்த கண் இமைக்கிறதுக்கு ஒரு தேவதை யாருன்னா அந்த நிமி சக்கரவர்த்தி, அந்த நிமின்ற ராஜா தான், அந்த நிமின்ற தேவதையாக மாறிட்டார் அவர். அதனால அந்த கண் இமைக்கிற நேரம் தான் இத்தனை தடவை இமைக்கிறது நிமிஷம் 60 வினாடி 60 தடவை அந்த கண்ணு சிமிட்டுறது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதான் அந்த நிமி சக்கரவர்த்தியினுடைய அவருடைய பேரால் தான் அந்த கண் இமைக்கிறது நிமிஷம், அந்த காலக்கணக்கு நிமிஷம்னு நமக்கு வந்தது அந்த காலக்கணக்கு. இதெல்லாம் சரித்திரம். அப்போ அந்த நிமி சக்கரவர்த்தி வசிஷ்டருடைய சாபத்துக்கு ஆளானார். ஆனால் தசரதர் பார்த்தா வசிஷ்டருடைய சாபத்துக்கு ஆளாவலையே, ரிஷிசங்கர் ஆயிஷ்ணு யாகம் நடத்துறாருன்னு. ஏன்னா இது தெய்வ சங்கல்பம்னு வசிஷ்டர் தெரியும். ராமர் இவரால் மூலமாக தான் ராமர் வரப்போகிறார். பகவத் தெய்வ கைங்கரியத்துக்காக இவர்கள் எல்லை மீறினா கூட பரவாயில்ல, தப்பு இல்லை அப்படின்னு வசிஷ்டருக்கு பிரம்ம ரிஷியாச்சு, அவருக்கு தெரியாதா யாரை சபிக்கணும் யாரை சபிக்கூடாதுன்னு. இவர் பரம் பாகவதர். தெய்வ சங்கல்பம் ரிஷிசங்கர் மூலமாக தான் புத்திரனாக பிறக்கணும்னு இருக்கும்போது அப்போ இவர் எப்படி சபிப்பார், அது வசிஷ்டருக்கு தெரியாதா? அதனால தான் தசரதருக்கு பார்த்தா எல்லாம் அனுகூலமாக இருந்தது. மற்ற ராஜாக்கள் சரித்திரம்லாம் பார்த்தா இங்கே சபிச்சாங்க அங்கே சபிச்சாங்க, அது இதாச்சு ஸ்ரீசங்கூர் பார்த்தா சொர்க்கத்தில் ஆடினு ஆசைப்பட்டாராம், உடனே பார்த்தா உடம்போட சொர்க்கத்தில் ஆடினு, இதே உடம்போட தசரதை எத்தனையோ சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துடுறாரு. 10 திக்குள்ள ரதம் செல்லும். ஆனால் அதுக்கு வசிஷ்ட தடை விதிக்கலையே. ஆனால் திரிசங்க உடலில் சொர்க்கம் போனால் தடை வச்சாருன்னா, நீ தசரதர் மாதிரி பக்தன் கிடையாது. தசரதன் அப்படியேப்பட்ட பெருமாள் பக்தன். திரிசங்கம் என்னன்னா சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்காக சொர்க்கலோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டான் உடம்போட. அந்த எண்ணங்கள் வேற, அதனால வசிஷ்டர் தடை பற்றினார். அதுக்கு நான் யாகம் செய்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் தசரதர் வசிஷ்டர் அனுசரிச்சிருந்தார். அவர் சொர்க்கலோகத்துக்கு போன ஆசைப்படலை. சொர்க்கலோகத்தில் இருக்கிறவங்க இவரு உதவி தேவைன்னு ஆசைப்பட்டு அவர் ஆட்சி பண்ணாங்க. அதனால் 10 திக்குலையும் ஒரு ரதம் செல்லுச்சு. தசன்னா 10 ரதம் புரிஞ்சுங்களா, அப்படி அர்த்தம். அப்போது இதே திரிசங்குக்கு சாபம் கொடுத்தார் வசிஷ்டர். ஆனால் இதே சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கார் தசரதற்கு சாபம் கொடுக்கலன்னா, தசரதற்கு சொர்க்கலோகம் சௌக்கியம் தேவையில்லை, சொர்க்கலோக வாசிகளுக்கு தான் தசரதர் உதவி தேவை அப்படின்னு அதனால் வசிஷ்டர் அனுமதி கொடுத்ததுனால தசரதர் போய் அங்கே போய் சண்டை போட்டு வந்தார். சம்பராசுரனை வதம் பண்ணிட்டு இந்திரலோகத்துக்கு சௌக்கியத்தை கொடுத்துட்டு வந்தார். எல்லாம் புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? இதே வசிஷ்டர் தானே எத்தனையோ ராஜாக்களை சபிச்சிருக்காரு. தசரதர் மட்டும் ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னா, தசரதர் அப்படியே பட்டவன், பரம பாகவதன். அவன் எல்லையை மீறினா கூட அது எல்லை மீறினதாகாது, அது தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கும், அது பாகவ தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கும் அது கண்டிப்பாக. அதனால் ரிஷிசங்கர் ஆயுஷு தப்பு இல்லை, அதே சொர்க்கலோகத்துக்கு போனது தப்பு இல்லை. சொர்க்கலோகவாசிகளுக்கு தான் இவன் தேவைன்றதுனால ஆயுஷு போனாங்க, அது தப்பு இல்லை. பிறருக்காக உதவக்கூடியவர் தசரதர், தன் சுயநலத்துக்காக ஆசைப்படுறவர் கிடையாது. ஏன்னா அவர் பரம பாகவதர். இப்படி தசரதருடைய குணங்களை பற்றி பேசினாவே நிறைய பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, ஓகே, டைம் ஆச்சு நினைக்கிறேன், இதெல்லாம் பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. மேலும் மேலும் தசரதை பற்றி நிறைய பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தசரதர் ஒரே ஒரு தப்பு பண்ணார், என்னென்னா அந்த ஸ்ரவணகுமாரன்னு ஒருத்தன் வச்சிட்டார் யானை நினச்சி. தெரிஞ்ச அடிகளை தெரியாமல் தான் செய்துட்டார். அதுதான் மனசு கஷ்டமாகி போச்சு. அவருடைய புகழில் ஒரு கரை உண்டாயிடுச்சு. ஆனாலும் பகவான் அதை சரி பண்ணார். அதன் மூலமாக தான் கவலைப்படாதப்பா, அந்த நீ உயிரை விட்டுதான், நீ உயிரோடு இருந்தால் என்ன பண்ணுவேன், கைகை கரிசி கொட்டின்னு இருப்பேன், குறை சொல்லிருப்பேன், கைகை திட்டுறது எவ்வளோ திட்டி கிடறாரு, கைகை திட்டி கிடப்பேன், கரிசி கொட்டின்னு இருப்பேன், தேவையில்லாம் நிம்மதி இல்லாமல் இருப்பேன். இந்த சொர்க்கலோகத்துக்கு போனால் சொர்க்கலோக சௌக்கியத்தை நான் மூடு மாறிடும் இல்லையா. அவங்க போனால் எப்படி இருந்தாலும் தேவரெல்லாம் சொல்லுவாங்க ராமரை பற்றி. அப்போ புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சந்தோஷம் அடையிட்டுன்றதுனால தான் இவர் உயிர் பிரிஞ்சுது. தசரத உயிர் சௌக்கியமாக இருக்கின்றது ராமனுடைய சங்கல்பம் தான். அப்போ ஸ்ரவணகுமாரனுக்கு அப்பா அம்மா கொடுத்த சாபத்தினால புத்திரன் இல்லாமல் போகட்டுன்னு அது நிறைவேறிச்சு, இல்லைன்னு சொல்ல வரல.
ஒரு புத்திரம் கூட இல்லை துளசி தீர்த்தம் கொடுத்ததுக்கு. இருந்தாலும் ஆனால் அந்த மரணமானது அவருக்கு நன்மை அளிச்சது. இல்லைன்னா 14 வருஷம் இங்கே கஷ்டப்பட்டு இருப்பார். அவர் சொர்க்கலோகத்துக்கு அழைச்சி கொண்டு போய் சேர்த்தது அவருடைய மரணமானது. சொர்க்கலோகத்தை போய் சேர்ந்தார். சொர்க்கலோகத்திலிருந்து ராமருடைய குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறார் இந்திரன் சந்திரன் மூலம் வாக்கியத்தை கேட்டு. இந்திரன் சந்திரன் மூலமாக ராமருடைய பெருமைகளை கேட்டு அவர் சாக்ஷாத் நாராயணன் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறார். எல்லாம் ஒரு காரியம் தான். ராமர் எது செய்தாலும் நல்லது தான் செய்வார். ராமர் நினச்சி போல உயிர் விடுறாரு, ஐயோ உயிரே போச்சுன்னா உயிர் போல 14 வருஷம் நிம்மதியாக இருக்கட்டும், ஏன் கஷ்டப்பட்டு வரணும் அப்படின்னு அவரை மோட்சம் கொடுத்தார். தசரதற்கு சொர்க்கலோகத்தை அடையபடி செய்தார், விடுதலை கொடுத்தார் இந்த கைகை இடத்துலேருந்து. இல்லைன்னா இவர் அதே மனசு வந்து கவலைப்பட்டு இருப்பார். அதுக்காக தான் அவருக்கு மோட்சம் கொடுத்தார் ராமர். இப்போ சொர்க்கலோகத்தில் போனால் சிவபெருமான் வராரு, எல்லாம் வராங்க, பிரம்மதேவர் வராரு, எல்லாமே இந்திர சந்திரன் வர அவங்களோட பேசினிருக்காரு. பிரம்மதேவர் கூட ஸ்துதிக்கு வந்துட்டாருண்ணா சிவபெருமானோட தசரதரோட. அங்கே நீங்கள் வந்து என்னன்னா அகம் மானுஷம் மன்னியன்னு சொல்லி நான் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ மனுஷன் இல்லை, சனாதனமான பரிபூர்ணமான பரபிரம்மம், நீ நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனமான நாராயணன் அப்படின்னு சொன்னபோது அப்போது பிரம்மதேவர் கூட தானே வந்தார். பிரம்மதேவர் தானே அந்த ஸ்துதியை ஸ்துதிச்சாரு. அப்போ தானே சிவபெருமான தசரதர் வந்தாங்க. அப்போ பிரம்மதேவர் சிவன் எல்லாரையும் பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சது தசரதருக்கு. இந்திர சந்திரன்களை போய் இந்த விஷயத்தை ராமருடைய குணங்களை பற்றி கேட்குற பாக்கியமும் கிடைச்சது. எல்லாம் இதெல்லாம் கிடைக்கிறது தான் ராமர் அவருக்கு மரணம்ன்ற பேரால் அவருக்கு இந்த உடலை விட்டு அவருக்கு சொர்க்கலோகத்தை கொடுத்தார். அது புரிஞ்சுக்கணும். இது அனுகிரகம், ராமருடைய அனுகிரகம். அப்போ தசரதற்கும் மோட்சம்தான், ஜடாயுக்கும் மோட்சம்தான். இல்லைன்னா 14 வருஷம் பொலைமணி இருப்பார் இவர், கவலையா கைகையை பார்க்காம வெறுப்பாக இருப்பார் இல்லையா. அதனால் உலகம்லாம் நிந்திச்சு இருக்கோம், அயோத்தியவாசிகள்லாம் இப்படியாப்பட்ட புள்ளியை காட்டுக்க துரத்திட்டாரு இந்த ராஜா அப்படின்னு அதெல்லாம் கேட்டுன்னு இருக்க வேண்டியதாக இருக்கும் தசரதருக்கு. இதெல்லாம் வேணான்னு தான் ராமர் அப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணார், சொர்க்கலோகத்தை அடிப்படை செய்தார் தசரதரை. சரி, ராம 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 ராம. ஏதோ நான் வந்து உபன்யாசம் பண்ணுற மாதிரி சொல்லலைங்க. நான் சும்மா ஏதோ ஒரு ஃப்ரெண்டுகளை ஒரு சாதாரணமான நம்ம உறவினர்கள் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டேன், அவ்வளோதான். உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ராம 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 ராம. ஸ்ரீராமநாம சங்கீதன் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ராம 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 ராம. சாவட சாதுமல்லி கி ஜெய், ஸ்ரீ ராமாயண பகவான் கி ஜெய். ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய்.